بسم الله الرحمن الرحيم ஆனால் அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்னது அந்த ரெண்டு பேர்களில் யூஸ் பண்ணப்படுறதுனால இது ஒரு சிக்கல். முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும், ஈசா அண்டே போட்டிருக்கலாமே என்று ஒரு சில சகோதரர்கள் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் என்பது அரபு பேர் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் அரபு பேர் அல்ல, அது ஹீப்ரு பேர். அரபில் மூசான்னு சொன்னால் ரேசர், இந்த நம்ம வலிக்கிறதுக்கு உபயோகிப்போமே, வலிக்கிறோன்னு இப்படி போகுது பிள்ளை சரியா, வலிக்கிறதுக்கு உபயோகிப்போமே அதுதான், அதான் மூசான்றது. எனவே அது ஹீப்ரு மொழியுடைய கருத்து தான் அதுக்கு சரியான கருத்தாக என்ன செய்யும், அமையும். அதே போல் ஈசான்றது ஹீப்ரு மொழியில் வந்து என்னது, அதாவது யூஷா அல்லது யசா என்ற மாதிரியான அந்த வார்த்தைகளோடு தான் என்ன செய்யும் வரும். எனவே அது அரபு பதம். அரபுகள் ஈசாண்டே என்ன செஞ்சாங்க, அதை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா ஈசான் என்ன செஞ்சான், அந்த வசனத்தை இறக்கி வைத்தான். இது ஒரு பிரச்சனை உண்டு அல்ல, எந்த பேரில் நம்ம என்ன செய்யலாம், கூப்பிடலாம். குர்ஆன் வந்து ஈசாண்டு சொல்வதனால நம்ம ஈசான் என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பேர்கள் எந்த பிரச்சனையும் அல்ல. இரண்டாவது அம்சம் இதில் இந்த வரலாறை எடுப்பதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு கூடுதலாக வந்து பேசப்படாமைக்கான காரணம், அதில் வந்து கிறிஸ்தவர்களுடைய அந்த விஷயங்களை ஆய்வு செய்கிற நேரங்கள் மட்டும்தான் இது என்ன செய்கிறது, கூடுதலாக பேசப்படுகிறது. தனியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுகள் பேசப்படவில்லை. எனவே அந்த வரலாறை சுருக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் குர்ஆனில் வரக்கூடிய வரலாறு. இதில் ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாளுக்கு அடையாளமாக இறங்கக்கூடிய அந்த பகுதி, அதை நான் இதில் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அது நிறைய இடங்கள் என்ன செஞ்சிருக்குது, பேசப்பட்டிருக்கு. அவங்க வந்து என்ன, அதாவது சிரியாவில் இறங்குவார்கள், இந்த பள்ளியில் எனது வெள்ளை மினாரா பள்ளியில் இறங்குவார்கள். அவர்கள் 2 மலக்குமார்களுடைய தோளில் கையை வைத்த நிலையில், தாய்ந்த நிலையில் இறங்குவார்கள். குளித்து ஒருவர் வார நேரத்தில் எப்படி தண்ணீர் வடிந்து கொண்டிருக்குமோ அந்த மாதிரி தண்ணீர் சொட்ட சொட்ட என்ன செய்வார்கள், இறங்குவார்கள், தொழுவிப்பார்கள். அப்படின்ற செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவர்கள் 7 வருடம் அல்லது 40 வருடம் 2 அறிவிப்பும் வருது, அதுக்குரிய விளக்கு நான் பின்னால் சொல்கிறேன். அவர்கள் ஆட்சி செய்வார்கள், பின்னர் அவர்கள் மரணிப்பார்கள். முஸ்லீம்கள் அவர்களுக்கு என்ன செய்வார்கள், தொழுவிப்பார்கள். இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் பேசப்படுகின்ற பகுதிகள். அந்த பகுதியில் என்ன செய்யலை, பேசப்படவில்லை. காரணம் அது மறுமை நாள் அடையாளங்கள் சம்பந்தமாக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. மற்றபடி குர்ஆன் சொல்லக்கூடிய அவர்களது வரலாறை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு தலைப்பு. இரண்டாவதாக, கிறிஸ்தவ சகோதரர்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது இந்த வரலாற்றை முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு தனி மதமாக, கிறிஸ்தவ சமுதாயம் தனி மதமாக, யூத சமுதாயத்தை தனி மதமாகத்தான் உலகத்தில் எல்லா மதங்களும் என்ன செஞ்சிருக்குது, விளங்கி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பகவத்கீதை என்கின்ற ஒரு வேத நூலாக அவர்கள் கருதக்கூடியதை எடுத்தீங்கன்னு சொன்னால், பகவத்கீதையில் என்ன பேசப்படும்னா, பகவத்கீதையை ஏற்றுக்கொள்வது சம்பந்தமாக மட்டும்தான் பேசப்படுமே தவிர, ஏற்காத சமுதாயத்தை பற்றி எதுவும் அதில் வராது. அதை என்ன செய்யாது, வராது. அவர்களுக்கு என்ன சொல்லணும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய நிலை என்ன, அவர்களுக்குரிய சட்டம் என்ன, அதை பற்றி என்ன செய்யாது, வராது. அதே மாதிரி நீங்கள் நிறைய புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்கின்ற அதுவும் கூட முழுசாக வராது, ஒரு 10 வீதம் வரும், அவ்வளோதான் வரும். மாற்று நிலையில் உள்ளவர்களை பற்றிய கொள்கைகளை தைரியமாக விமர்சித்து, அது சரியா பிழையாண்டு விவாதம் செய்து, அதை எனது அறிவுபூர்வமாக நிரூபிக்கிற ஒரு வேதமாக குர்ஆன் மட்டும்தான் என்ன செய்யும், இருக்கும். நீங்கள் வேறு இதில் இந்த தன்மையை பார்க்க மாட்டீங்க. இது ஒரு சிறப்பியல்பு. குர்ஆன் மட்டும்தான் இஸ்லாத்தை சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு, இதுக்கு மாற்றமான கொள்கைகள் என்னென்ன அடிப்படையில் பிழை, ஏன் பிழை, அதுக்கான ஆதாரங்கள் என்ன, ஏன் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை தட்டி பேசக்கூடிய ஒரே, அதாவது தொட்டி பேசக்கூடிய ஒரே மார்க்கம் எது, இஸ்லாம் மட்டும்தான். எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, கிறிஸ்தவத்தை எடுக்கும், யூத மதத்தை எடுக்கும், சாபிய மதத்தை எடுக்கும், அதல்லாத ஷிர்க்வாதிகள் என்ன செய்யும், எடுக்கும். எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுடைய வாதங்களை ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் பொதுமக்கள் அப்படி இல்லை. அப்படி மற்ற மதங்களுடைய பொதுமக்கள் அப்படி விளங்கல. எல்லாரும் பேசாமல் அவங்கவுங்களோட மதத்தை வணங்கிக்கொண்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக எல்லா மதமும் உண்டு ஒத்துமையாக இருக்க வேண்டியது நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் மதத்தை பின்பற்றணும், அதனால் பின்பற்றிட்டு போக வேண்டியதானே, ஏன் என்ற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மனோநிலையில் உள்ளவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், இயேசுவை பற்றி முஸ்லீம்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு தான் நினைப்பார்கள். அவர்கள் வேதத்தை படிக்காதவர்கள், அவர்களுடைய அந்த மத ரீதியான விஷயங்களை கூடுதலாக ஈடுபடாதவர்கள் இயேசுவை பற்றி பேசுறதுக்கு குர்ஆனில் எப்படி இயேசு வரும், நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறோம், கிறிஸ்தவத்தில் தான் இயேசு வைக்கிறாரு, இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் என்று கேள்வி கேட்கக்கூடிய அறியாத நிறைய கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதாவது இயேசுவை பற்றி ஒரு வசனம் குர்ஆனில் இருந்தாலும் ஆச்சரியப்படக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்க, நினைக்கல. இப்போ உதாரணமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பகவத்கீதையில் இருக்கிறன்னு பார்த்தா எப்படி பார்ப்போம்,
அடே முகமதை பற்றி பகவத்கீதையில் வந்திருக்குதாமே அப்படின்னு எங்கிட்ட கொஞ்சம் பேர் ஆச்சரியமாக பார்ப்பாங்களா இல்லையா? அதே மாதிரி ஈசாவை பற்றி குர்ஆனில் வந்திருக்கான்னு நினச்சா அதை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய மக்கள் தான் என்ன செய்கிறாங்க, அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுன்னு போட்டால் அந்த வீடியோ பார்த்துப்படாது. இயேசுவின் வரலாறுன்னு போட்டால் இந்த இயேசு அப்படின்னு அடித்தவர்கள் தேடுகிற நேரத்தில் இயேசு ஒன்று அடித்து தேடுற நேரத்தில் அது என்ன செய்யும், அவர்கள் அதை பார்க்க முனைவார்கள் என்கின்ற ஒரு ஆர்வமும் தான் இந்த தலைப்பை எடுப்பதற்கான காரணம். அந்த சகோதரர்கள் இதை பார்க்கணும். இஸ்லாமிய சமுதாயம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு சமுதாயம். அவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய செய்தி வேதம் என்பது அறிவுபூர்வமாக விவாதத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு வேதம். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 15 பேரை சேர்த்துட்டு இப்படி பேசாமல் போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கொள்கை அல்ல. தன்னை பின்பற்றக்கூடியவர்களும் தூய்மையாக இருக்க வேண்டும், இல்லாது விட்டால் அவர்களும் இறை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த மார்க்கத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகிற சட்டம் மட்டும் பார்க்க முடியாது. எந்த மார்க்கத்தை நீங்கள் பார்க்கலாம்? மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறதுனா அவனா டிக்ளேர் பண்ணால் தான் என்ன செய்யும், வெளியே போகிறதாக கருதுவாங்க. உதாரணமாக நான் இந்து மதத்திலிருந்து வெளியேறி விட்டேன் என்று சொன்னால் அவன் போயிட்டான். அப்படி இல்லாமல் அவன் ஒன்றுமே செய்யாமல் மகா பாதக செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இந்து மதத்தில் ஒரு மெம்பர் இருக்கிறான், அந்த சந்தோஷம் அவங்களுக்கு என்ன செய்யும், என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இஸ்லாமியர்களே நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம், இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த இஸ்லாம் தூய்மையான கொள்கை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதுதான். இந்த வித்தியாசங்களை நீங்கள் எப்பயும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரணங்களால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சம்பந்தமாக நான் பேசலாம்னு எடுத்தேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் முஸ்லீம்களே நிறைய பேருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சம்பந்தமாக அவர்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை கூடுதலாக அதாவது பார்த்தது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுடைய செய்தியும் இருக்குது. அதனால் அது சம்பந்தமாக ஒரு தெளிவு வழங்க வேண்டும் என்பது நோக்கம். குர்ஆனிலே 100க்கும் மேற்பட்ட இடத்தில் அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சம்பந்தமான குறிப்புகளை எல்லாம் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதாவது இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாம் இந்த பேசக்கூடிய இந்த வரலாற்றுடைய இடம் எது என்று சொன்னால் எந்த இடம்? நான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு பற்றி பேச போகிறோம்னா எந்த இடத்தை பற்றி பேச போகிறோம்? ஜெருசலம். இன்னும் கொஞ்சம் விரிவா, அதுவும் அது அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பெருசாகினீங்கன்னா இன்னும் ஷாம். மாஷா அல்லாஹ். சரியா? சிரியா. ஷாம் என்று சொல்கிறது இன்றைக்கு பலஸ்தீன் ஷாமுக்கு வெளியே, இன்றைக்கு பலஸ்தீன் ஷாமுக்கு வெளியே. ஷாம் அப்படி என்று சொல்கிறது அதில் எதாவது அடங்கும்டா சூரியா, பலஸ்தீன், அதுபோல் லெபனான், இது போன்ற எல்லா பகுதியும் என்ன செய்யும், அந்த சிரியா என்ற பகுதி, அதாவது சிரியான்னு நம்ம தமிழில் சொல்கிறது அதை தான். சூரியா அப்படி என்று சொல்கிறது தான் சிரியான்னு சொல்கிறோம். ஷாமுக்கும் சிரியான்னு தான் என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். ஷாம் என்றது இந்த எல்லா பகுதியும் அடக்கக்கூடிய ஒரு இடம். இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பாவுடைய கிழக்கு, ஐரோப்பாவுடைய கிழக்கு பகுதியில் உள்ள அவங்களுடைய போர்டரில் என்ன இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. போர்டர்களில் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க. தென்பகுதியில் இஸ்லாம் இருக்குது, இப்படி தான் அவங்களுடைய அதாவது சிச்சுவேஷன் இருக்குது. இங்கே கிழக்கு மேற்குக்கு திரும்பினாங்கடா கிறிஸ்தவம், கீழே வந்தாங்கடா இஸ்லாம் என்ற லெவலில் தான் அவர்களுடைய அந்த பகுதி என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. இதில் அல்லாஹு தாலா இவர்களுடைய அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஏராளமான நபிமார்கள் வந்தார்கள். அஹ்லுல் கிதாபுடைய அந்த கண்ணியம் கௌரவம், அதாவது பனு இஸ்ரேலிய மக்களுடைய அந்த உயர்வு எங்கே ஏற்படுகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வருகைக்கு பின்னர். பனு இஸ்ரேல் என்று நம்ம சொல்லக்கூடியவர்கள் யார்? அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பரம்பரையை தான் நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஒன்றில் மகன் அல்லது தந்தையை வச்சு என்ன செய்கிறோம், அந்த பரம்பரையை நம்ம சொல்கிறோம். இவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், இஸ்ஹாக்குடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்படி இடையில வரக்கூடிய ஒரு நபி தான் தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்னது, அவங்க அதாவது இடையில வரக்கூடிய நபிமார்கள். இந்த பரம்பரையில் வந்தவங்க தான் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த இடைப்பட்ட அந்த சங்கிலி தொடர் சொல்லப்படலை. நிறைய நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நிறைய நபிமார்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு முன்னால் யூஷா பின் நூன், அதுபோல் என்ன தானியால் என்று சொல்லப்படக்கூடியவர், இப்படி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பனு இஸ்ரவேலர்களில் வந்த கடைசி நபி. முதல் நபி, அவர்களுடைய விடுதலைக்கு முதலாக பாடுபட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இறுதி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தாலா ஒரு அருளை உயர்த்துவதற்கு முன்னால்
அவர்களுக்கு நிறைய கொடுப்பான் என்பதற்கு, அந்த நபிமார்கள் நிறைய அல்லாஹு தாலா அந்த பரம்பரையில் ஆக்கியதற்கு வஜஅல ஃபீக்கும் நுபுவா, உங்களுக்கு மத்திய நபித்துவத்தை வைத்திருத்தான் என்பது பெரிய ஒரு ஆதாரம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆக உயர்ந்த இடத்துல, அதுக்கு அடுத்த கட்டமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதுக்கு அடுத்ததில் நிறைய தந்தைமார்கள்லாம் அப்படி விடுபட்ட பின்னால் குர்ஆன் சொல்லக்கூடிய, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தொடரில் குர்ஆன் சொல்லக்கூடிய மிக தூரமான அதாவது பாட்டனார் யார் என்று சொன்னால் யார்? குர்ஆன் சொன்ன பாட்டனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் பின்னால் நெருங்கிய பாட்டனார் சொல்கிறேன். யார்? இம்ரான். யார்? இம்ரான். சரியா? ஆலு இம்ரான் படிக்கிறோமே, ஆலு இம்ரான். அப்போ இம்ரான் என்ற இடத்துல இருந்து தான் இது ஆரம்பிக்குது. அதாவது இடையில விடுபட்டு நம்ம பாட்டனார் யார் சொல்லுவோம்? நம்ம மாப்பிட பேர் சொல்லுவோம், அதுக்கு அடுத்த பாட்டனார் சொல்லுவோம், அதோட நம்ம முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதுக்கு இடையில எந்த இதாக நம்மளுக்கு ஞாபகம் வைக்குதா? இல்லை. அப்போ நான் இடையில சொன்னேன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, இடைக்கிட்ட சொல்லி, இப்போ கடைசியாக நம்மளுக்கு ஞாபகம் உள்ள பாட்டனார் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் இம்ரான். இம்ரானுடைய அதாவது இம்ரானுடைய அந்த மனைவி, இந்த குடும்பம் வந்து ஒரு கௌரவமான குடும்பம். இந்த குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம், மார்க்க ரீதியாக மிகவும் அறியப்பட்ட குடும்பம் அந்த சமுதாயத்தில். அல்லாஹு தாலா அதை சொல்கிற நேரத்தில், அதாவது சூரா ஆலு இம்ரானில் சொல்கிறான், இன்னல் ஆலு இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் அல்லாஹு தாலா அதை சொல்கிறான் இன்னல்லாஹு இஸ்தஃபா ஆதம வ நூஹம் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான் இந்த சமுதாயத்தவர்களை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களில் ஆதம், நூஹ், இப்ராஹிமுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம் உலகத்தாரை விட அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? அவர்களை உயர்த்தினான். துர்ரியத்தன் பஅதுஹா மின் பஅதின் வல்லாஹு சமீஉன் அலீம். இந்த ஒவ்வொரு பரம்பரையும் ஒவ்வொரு பரம்பரையிலிருந்து வந்த சமுதாயம், அதாவது இதுக்கு முன்னால் உள்ள பரம்பரையிலிருந்து தான் அவங்களை நான் என்ன செய்கிறோம்? செலக்ட் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக இவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரைட். இம்ரானுடைய மனைவி மினல் ஆபிதாத், அவங்களுடைய பேர் வரலாற்றில் சொல்லப்படுது ஹன்னா அப்படின்னு சொல்லி, வரலாற்றில் சொல்லப்படுகிறது ஹன்னா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே ஹதீஸ்லயே அந்த செய்தி வரல, வரலாற்றில் சொல்லப்பட பேர் ஹன்னா அப்படின்ற பேர் சொல்லப்படுகிறது. இந்த அதாவது அந்த இம்ரான் என்ற அந்த நல்ல மனிதருடைய மனைவி ஹன்னா என்பவங்களும் நல்ல மார்க்க ரீதியாக அறியப்பட்ட ஒரு பெண்மணி. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குழந்தை இல்லாதவராக இருந்தார்கள். குழந்தையை நிறைய ஆசை வைத்தார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு நேர்ச்சை செய்தார்கள், எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் என்றால், ஆண் குழந்தை எனக்கு பிறக்கும் என்று சொன்னால், அன்றைய மக்களுடைய ஒரு அதாவது பழக்கமாக இருந்தது, பனூ இஸ்ரவேல்கள் இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது இந்த துறவரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? செய்து கொண்டார்கள். அந்த துறவரத்தை அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரிச்சிருந்தான். அல்லாஹு தாலா அதை அங்கீகரிச்சிருந்தான். எங்களுக்கு துறவரம் என்ன? ஹராம். அப்படி அவர்கள் என்ன முடிவெடுத்தாங்கன்னு சொன்னால், எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீ தருவாயாக இருந்தால் நான் பைத்துல் மக்திஸுக்கு அந்த குழந்தை என்ன செஞ்சிருவேன்? நேர்ச்சை செஞ்சிருவேன். அப்படின்னா என்ன? அவங்க அந்த ஹிதுமத்தில் தான் ஈடுபடுவாங்க, வணங்குவாங்க, மற்ற வேலைகள் என்ன செய்வாங்க? நல்ல மார்க்க விஷயங்களில் மட்டும்தான் என்ன செய்வாங்க? அவங்க அந்த பள்ளிக்குரியவர்களாக என்ன நான் நேர்ந்து விடுவேன் அப்படி என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இத் காலத் இம்ரஅத்து இம்ரானுடைய மனைவி சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரம் ஃபதகப்பல் மின்னி. முஹர்ரர் அப்படி என்று சொன்னால் இதுதான். முஹர்ரர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், பைத்துல் மக்திஸுக்கு அவங்க என்ன செய்கிறது? நேர்ச்சை நான் செய்கிறேன், எனவே என்னட்ட ஏற்றுக்க, எனக்கு குழந்தை ஒன்று தா அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாங்க. இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ கேட்பவன் அறிந்தவன். ஆனால் குழந்தை ஆண் குழந்தை பிறந்ததா? இல்லை, பெண் குழந்தை தான் என்ன செய்யுது? பிறக்குது. நேர்ச்சை வச்சாங்க, பெண் குழந்தை பிறக்குது. எப்படி? ஃபலம்மா வலஅத்ஹா, குழந்தை பிறந்த உடனே காலத் ரப்பி இன்னி வலஅத்துஹா உன்ஸா, யா அல்லாஹ் நான் ஒரு பெண் குழந்தையை என்ன செய்திருக்கிறேன்? பெற்றெடுத்திருக்கிறேன் அப்படின்றாங்க. வரலாறு தெரியாமல் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன் வார்த்தை நம்ம எப்படி வழங்குவோம்? அதில் எனக்கு பெண் குழந்தை பிறந்துட்டு அப்படின்ற ஒரு மன உணர்வில் கேட்ட மாதிரி நினைப்பேன். அப்படி இல்லை, அவங்க அப்படி சொன்னதுக்கான காரணம் அவங்க நேர்ச்சி வச்சது ஆண் குழந்தைய. ஆனால் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. வல்லாஹு அஅலமு பிமா வதஅத், அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ன? அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் அவங்க என்ன பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி. வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, அதாவது வலைஸ ஸக்கர், ஆண் பிள்ளை பெண் பிள்ளையை போன்றல்ல அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஏன்? இப்போ இவங்க நேர்ச்சை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை என்ன செய்யலாது? கஃபாலத் இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் விட முடியாது. வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வ இன்னி சம்மைதுஹா மர்யம், நான் என்ன பேர் வைத்திருக்கிறேன்? மரியம் என்று வைத்திருக்கிறேன். இந்த செய்தியை வச்சு சொல்லுவாங்க, பிறந்த நாளிலே பேர் என்ன செய்யலாம்? வைக்கலாம். அப்படி தானே சொல்கிறாங்க அவங்க. இன்னி வலஅத்துஹா உன்ஸா வலைஸ ஸக்கரு, இன்னி வலஅத்துஹா உன்ஸா வல்லாஹு அஅலம் பிமா வலஅத் வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா இன்னி சம்மைதுஹா
மரியம், நான் மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். அப்போ பிறந்த நாளிலே பேர் வைக்கலாம் இடத்துக்கு இந்த செய்தியை ஆதாரமாக சொல்வார்கள். சொல்லிட்டு இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பெற்ற எடுத்த உடனேயே அதாவது ஒரு தாயுடைய எண்ணம் என்ன, அதாவது இந்த பிள்ளையை நான் அவனுடைய பரம்பரையையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்க உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி இந்த பெண்மணி சொல்கிறான். நமக்கு பிறந்த உடனே எப்படியாவது இந்த பிள்ளை ஒரு டாக்டராக இருந்துடணும், இவ்வளோதான் நம்ம சப்ஜெக்ட். சைத்தான் எடுத்தாலும் எடுக்காட்டி அவன் என்ன இருக்கணும், டாக்டராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. டாக்டர்ன்ற எண்ணம் நல்லது, அதுக்கு முன்னால் இன்னொரு எண்ணம் வரணும், அதோட சேர்த்து என்ன செய்யணும், வரணும். இது அவங்களுடைய ஈமானிய அந்த உணர்வுக்கான ஒரு ஆதாரம். அதுக்கு அடுத்ததாக ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வ அம்பதஹா நபாத்தன் ஹஸனா. இப்போ இதே மாதிரி இவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். வளர்த்தெடுக்கப்பட்ட பின்னால் எங்கே இப்போ அவங்க நேர்ச்சின்னு வச்சுருந்தாங்களே பைத்துல் மக்திஸுக்கு நேர்ச்சி, அங்கே பைத்துல் மக்திஸ் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இந்த துறவரம் என்கின்ற இந்த கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, இந்த மாதிரியான அந்த துறவரம் அன்றைக்கும் என்ன செஞ்சது இருந்தது. அப்போ பெண்களுக்குரிய பகுதியில் பெண்களும் ஆண்களுக்குரிய பகுதியில் ஆண்களும், ஆனால் அவர்கள் திருமணம் முடிக்காமல் என்ன செய்வார்கள், இறைவனுக்காக வாழக்கூடிய முழுமையாக இறைவனுக்காக அர்ப்பணித்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ அதனால் இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்படைக்கிறாங்க அந்த அங்கவர்கள், அதாவது அந்த அந்த பைத்துல் மக்திஸில் வளருவதற்கு. இப்போ வளருவதற்கு ஒப்படைக்கிற நேரத்தில் ஒரு ஆள் பொறுப்பெடுக்கணும், கஃபாலத்தை என்ன செய்யணும், அந்த இடத்துல இருக்கணும். இருக்கிற நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் நபியாக இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் நபியாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறாங்க பொறுப்பெடுக்கிறதுக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் விரும்புகிறாங்க பொறுப்பெடுப்பதற்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார் அப்படி என்ற அந்த உறவு முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்றில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த சகோதரிக்கு இவர் கணவராக இருந்தார். யார், அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இதை சிலர் மறுக்கிறாங்க, ஏன்னா அவங்க குழந்தை இல்லை என்ற அந்த ஒரு இதில் தான் என்ன செஞ்சாங்க, பிரார்த்தனை செய்தார்கள் என்பதனால. அடுத்தது அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் இருக்கிறாங்களே, தாயார் யார், இம்ரான் அந்த என்ற நல்ல மனிதருடைய மனைவி, அவர்களுடைய ஹன்னா, அவர்களுடைய சகோதரிக்கு அதாவது மாமா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாராக இருந்தார்கள், தாய் வழி சொந்தமாக மாமாவாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த 2ல் ஒரு உறவு. ஆனால் அவங்க பொறுப்பெடுத்து வளர்க்க நினைக்கிறாங்க. இதனால் அங்கே இப்போ ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து ஒரு பொறுப்பெடுக்க வராங்கன்னு சொன்னால் அந்த பொறுப்புக்கு நிறைய போட்டி இருக்குது. இப்போ போட்டி எடுப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா அந்த பைத்துல் மக்திஸில் உள்ள நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் இது சரி வராது, குர்ஆ துண்டு குலுக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறா என்னன்னு சொன்னால், அவர்கள் அதாவது இந்த அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். பேனையை போட்டு என்ன செய்வாங்க, பேனை வைத்து கொண்டிருந்தவர்கள். அதனால பேனையை என்ன செய்கிறாங்க, போட்டிக்கு போடுறாங்க. பேனையை போட்டி, ஒவ்வொருத்தருக்கும் அறியப்பட்ட பேனை இருக்குது, இவருடைய பேனான்னு போட்டி இருக்குமே, இந்த மாதிரி அதாவது உங்க போட்டி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. எல்லாரும் பேனையை போடணும், அந்த பேனை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாங்க. அந்த எழுதுகோளில் யாராவது ஒரு சின்ன பிள்ளை போய் செலக்ட் பண்ணிட்டு வரும், அது யாருடைய பேர் வருது அவங்க தான் என்ன செய்வாங்க, பொறுப்பெடுப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றமா குன்தல் அதைஹிம் இது யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம். அவர்கள் பேனைகளை போடுகிற நேரத்தில் நீங்கள் அங்கே இருக்கவில்லை நபியே என்றான். ஏன்னா வரலாற்றில் பெரிய விஷயங்களை சொல்லலாம். எப்போ இவர் பிறந்தார், ஹிட்லர் பிறந்தார்னா ஒரு ஆண்டை சொல்லிடலாம். ஆனால் ஹிட்லர் வந்து காலையில் என்ன சாப்பிடுவார்னா அது நிறைய பேருக்கு வராது, விளங்கிட்டா. அது அதை தான் உண்மையான விஷயம். ஒருவரை பற்றி நல்லா அறிஞ்சிக்கிறாருன்னா மிச்ச மைனரான விஷயங்களை யார் தெரிஞ்சு வச்சுக்கிறாரோ அவர் தான். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றமா குன்தல் அதைஹிம், நீங்கள் இருக்கலையே, அவர்கள் பேனைகளை யாரை செலக்ட் பண்ணணும் என்பதற்கு போட்டியாக போடுகிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலை, அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இதெல்லாம் நாம் உங்களுக்கு வகையாக அறிவித்து தந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம். போட்டி போற நேரத்தில் எப்படி போட்டி போட்டாங்கன்றது முக்கியம். போட்டி போட்டார்கள் என்றால் அது ஒரு வரலாற்றில் சொல்லலாம். யுல்கூன அக்லாமஹும் ஐயுஹும் யக்ஃபுலு மரியம், மரியமை யார் பொறுப்பெடுப்பது என்பதற்காக பேனையால ஒரு போட்டி வச்சது. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ பல முறை போட்டி வைத்த நேரத்திலும் குழுக்கல்ல யார் பேர் வருது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் வருது. கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா என்ன செய்கிறாங்க, அவர்களை பொறுப்பெடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பொறுப்பெடுத்து வளர்க்குறாங்க. பொறுப்பெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வருகிறார்கள். இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அறியப்பட்ட ஒரு வணக்கசாலியாக இருந்தாங்க. மிகவும் அறியப்பட்ட ஒரு வணக்கசாலியாக இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு போயிட்டு இருக்குது, சரியா? அது அப்படி போனால் தான் என்ன செய்யலாம், அது சரியாக விளங்கலாம். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, நல்ல முறையில் ஒரு பெரிய ஒரு ஆபிதாவாக, நல்ல ஒரு சிறந்த ஒரு வணக்கசாலியாக வளர்கிறாங்க. அதில் என்னன்னு சொன்னால், சஹீஹுல் புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹைரு நிசா இஹா, அதாவது இந்த உலகத்துடைய மிக சிறந்த பெண்களில் பட்டியல் போடுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், மரியம் இப்னத்து இம்ரான், இம்ரானுடைய மகள்
மரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோல இன்னொரு செய்தியில் சஹீஹ் புகாரில 3431 இலக்கத்தில் வருகிறது, இந்த உலகத்தில் மாமின் பனி ஆதம மௌலூதுன் இல்லா யமுஸ்ஸுஹு ஷைத்தான் ஹீன யூலத் ஃபயஸ்தஸ்ரிஹு சாரிஹன் ஃபயஸ்தஹில்லு சாரிஹன். அதாவது இந்த உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு டச் இருக்கும் ஷைத்தாண்டு, அதனால அந்த குழந்தை என்ன செய்யும், சத்தம் போடும். இல்லா மரியமும் அதாவது அபினிஹா மரியம் அலைஹிஸ்ஸலாமும் உடைய மகனையும் தவிர அவர்கள் பிறக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஷைத்தான் என்னது தொடாத வண்ணம் பாதுகாப்பு கொடுத்து விட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது அவருடைய கேட்டிருந்தாங்க, வ இன்னி உஇதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து அவருடைய பரம்பரையும் இவரையும் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்வோட செய்தி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரி, இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து கொண்டு வராங்க, மிக அறியப்பட்ட ஒரு வணக்கசாலியான ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுடைய வணக்கத்துடைய அந்த இதுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், இது காலத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் நேரத்தோடைய மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, பல முறை வந்துட்டாங்க, ஒரு முறை வரலை. அதுக்கு முன்னால் பல முறை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தில் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, வாராங்க. புதிதாக இப்போ ஒருத்தர் வந்து மனித தோற்றத்தில் வந்து என்னது நான் மலக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், முதலாவது தான் அப்போ தான் வராரு, நான் மலக்குன்னு சொன்னால் எப்படி நம்புறது. அவர்கிட்ட பல முறை மலக்கு என்பதை உணர்த்துகின்ற அமைப்பில் பல முறை என்ன செஞ்சுக்கிறாங்க, அவர்கள் வாராங்க மறைகிறாங்க, இப்படி பல சப்ஜெக்ட் என்ன செஞ்சு நடந்திருக்கு. அதில் ஒரு முறை வந்த நேரத்தில் வயது காலத்தில் மலாயிகத்துவியா மரியம், அதாவது மரியமே இன்னல்லாஹ் இஸ்தஃபாக்கி, அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறான், அதாவது தேர்ந்தெடுத்திருக்கிறான், ஒத்தஹரக்கி தூய்மைப்படுத்தி இருக்கிறான், ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், உலகத்துடைய எல்லா பெண்களை விட உங்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். யா மரியமே உகுனுத்திலி ரப்பிக், உமது இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள், வஸ்ஜுதி சுஜூது செய்யுங்கள், வர்காஇ மஅர்ராக்கியின் ருக்கு செய்பவர்களோடு நீங்களும் என்ன செய்யுங்க, ருக்கு செய்பவர்களாக இருங்கள் அப்படின்னு. இதை சொல்லிவிட்டு தான் அல்லாஹு தஆலா அந்த பேனை சம்பந்தமான விஷயத்தையும் சொல்றான். இதில் வமா குந்தல் அதஹிம் இது யஹ்தஸிமுன், இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுப்பெடுக்கிற நேரத்திலேயோ இந்த சம்பவங்கள் நேரத்திலேயோ நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்யலை, இருக்கவில்லை என்று சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல ஏண்டா கிறிஸ்தவ சகோதரர் ஒரு வாதத்தை வைப்பாங்க, என்ன சொன்னால், ஒரு மலக்கு வந்து தானே உங்களுக்கு குழந்தை உண்டாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா மலாயிக்கத்துன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. ஒரு முறை வந்து சொன்னது அல்லாஹு தஆலா சொல்லலை, பலமுறை மலக்குமார்கள் என்ன செய்தார்கள், வந்தார்கள், பலமுறை மலக்குமார்கள் வந்தார்கள். எனவே வயது காலத்தில் மலாயிக்கத்துன்னு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மலக்குமார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று என்ன, அல்லாஹு தஆலா அவர் ஒரே மலக்கு பலமுறை வந்ததை குறிக்கின்ற அமைப்பிலே அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கலாம், அதை சொல்லி இருக்கலாம். இப்போ இது ஆரம்பத்தில எல்லாம் மலக்குமார்கள் வந்து அதாவது இவருக்கு பஷாரத்து செய்ததாக, நன்மாராயம் சொன்னதாக இந்த செய்திகள் சொல்லுகின்றன. அதுக்கு அடுத்த என்ன அப்படி என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்போ பொறுப்பெடுத்த அந்த அவங்களுக்கு தனியாரை ஒதுக்கி இருப்பாங்களே அவங்க வணங்குறதுக்குன்னு மெஹராபுக்கு போகிற ஒவ்வொரு கட்டத்திலையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்துல என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு நல்ல பழங்கள் பார்ப்பாங்க. அந்த சீசனில் கிடைக்காத பழங்களை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அந்த சீசனில் கிடைக்காத பழங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அன்னாலக்கி ஹாதா, உங்களுக்கு எப்படி இது வந்து கிடைக்குது அப்படி என்று சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். அப்போ கேட்கிற நேரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்று சொன்னால், ஒன்றில் பஷாரத்து செய்ய வருகின்ற மலக்குமார்கள் அதை என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிறார்கள் அல்லாஹு தாலா, அல்லது அவர்கள் தெரிய அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அதை முன்னுக்கால ஏற்படுத்துகிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்திருந்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்திருந்தார்கள். இதை பார்க்குற நேரத்துலலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆசை வரும். ஏன்னா அவங்களுக்கும் பிள்ளை இல்லை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, இந்த நேரத்தில் தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சார், துவா கேட்டார், யா அல்லாஹ் எனக்கு என்னது ஒரு குழந்தையை தாண்டு துவா கேட்டார்கள். இப்போ இதனால் புரிஞ்சுக்கொள்ளணும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சகோதரியை திருமணம் செய்திருந்தாலும் சரி, தாயுடைய சகோதரியை திருமணம் செய்திருந்தாலும் இருவரும் ஒரே நேரத்தில் தான் கர்ப்பமாகினார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியும் மரியம் அதாவது அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கர்ப்பமாகியது ஒரே நேரம். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, துவா கேட்குறாங்க. இதற்கு பின்னால் மலக்குமார்கள் வந்து ஜக்கரியா அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது எந்த நேரத்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு நேரம் வத்குர் ஃபில் கிதாப், அல்லாஹ் தஆலா அதை அழகாக சொல்லி காட்டுறான் சூரா மரியம்ல, இதன் தபதத் மின் அஹ்லிஹா மக்கானன் ஷர்கியா, ஒரு நேரம் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி பள்ளியில் ஒரு கிழக்கு பக்கமாக போகிறாங்க, அவங்க வெளியே போவாங்க, குறிப்பிட்ட நேரங்களில் வெளியே போவாங்க. அப்படி கிழக்கு பக்கமாக ஒதுங்கி போன நேரத்தில் அப்படி என்ற இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற என்ன நேரம், அதாவது குளிப்பதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதாவது வத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபன், ஒரு ஹிஜாப் ஒரு திரை என்ன செய்கிறாங்க போட்டுக்கொள்கிறாங்க. அந்த நேரத்தில் மரியம் அதாவது மலக்கு என்ன செய்கிறாரு, நிறைய அறிஞர்கள் அது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்கிறாங்க, ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா,
யாருமே இல்லாத நேரம், ஏன்னா அந்த மக்களுக்கு தெரியாத நேரத்தில் ஃபத்தமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அதாவது ஒரு சரியா ஒரு 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 ஆணை போல, என்னது, ஒரு மனிதனை போல அங்கே முழுமையான ஒரு மனிதனாக தோற்றமளித்தார்கள். தோற்றமளித்து சொன்னார்கள், யுபஷிருக்கு பிகலிமா இன்னல்லாஹ யுபஷிருக்கு, அல்லாஹு தாலா உங்களுக்கு பஷாரத் நன்மாராயம் சொல்கிறான், பிகலிமத்தின் இஸ்முஹுல் மசீஹ் ஈசபினு மரியம். அவங்களோட பேர் என்ன? மசீஹ் ஈசபினு மரியம். மசீஹ் என்ற வார்த்தை அல்லாஹு தாலா சேர்த்து, மசீஹ் வந்து பேர் அல்ல, லக்கப், பட்டம். ஈசபினு மரியம், அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்கிறான், ஈஸ் எப்பையும் தந்தையோட தான் பேர் இணைக்கப்படும். இங்கே சொல்கிற நேரத்திலேயே ஈசபினு மரியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வஜீஹம் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் மிகவும் அந்தஸ்துள்ளவராகவும், வமினல் வல் ஆஹிரா, மறுமையில் அந்தஸ்துள்ளவராகவும், வமினல் முகர்ரபீன், இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்ற நன்மாராயம் சொல்லப்படுகிறது. வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்த், அடுத்த செய்தி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுது. தொட்டிலேயே அவங்க என்ன செய்வாங்க, பேசுவார்கள். வகஹ்லன் வமினஸ் சாலிஹீன், அவர்கள் எந்த வயது வரைக்கும் இருப்பாங்க? வகஹ்லன், கஹ்லன் சொல்றது ஒருத்தர் வந்து ஒரு 40-50 என்று அடைவதற்கு முன்னால இளைஞர் என்ற பருவத்துக்கு மேலே இந்த வயதையும் அவர் என்ன செய்வார்கள், அடைவார்கள் என்ற செய்தியும் அவங்களுக்கு சொல்லப்படுது. வமினஸ் சாலிஹீன், நல்லவராகவும் இருப்பார்கள். நேரத்தோடு தெரியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தி சொல்லப்பட்டாச்சு. முதலாவது அவங்க கேட்டது என்ன தெரியுமா? உலகத்தில் பாருங்க, நல்ல விஷயத்தால் எனக்கு ஒரு பெரிய பிரபல்யம் ஒன்று கிடைக்க போகுதுன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது. ஆனால் கற்புள்ளவருக்கும் மார்க்கம் உள்ளவருக்கும் அது ரெண்டாவதாக தான் விளங்கும் பிரபல்யம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன விளங்கும்? நம்மளோட பேர் அநியாயமாக போகிறன்றதான் என்ன செய்யும், முதலாவது அங்கே அவனுக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலத் ரப்பி அன்னா யகூனு லி வலத், எனக்கு எவ்வாறு ஒரு குழந்தை என்ன செய்யும், உருவாகும். வலம் யம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஒரு ஆணும் தீண்டியதில்லை அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. வலம் அக்கு பகியா, நான் மோசமானவளாக இருந்ததும் இல்லையே. கால கதஅலிகில்லாஹு யஹ்லுகு மா யஷா, இப்படி தான் அல்லாஹு தாலா தான் விரும்பியதை என்ன செய்வான், படைப்பான். இதா கதா அம்ரன், அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், ஆகு என்றால் என்ன செய்துவிடும், ஆகிவிடும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ பாருங்க, அதாவது வரலாற்றில் மரியம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு அற்புதமாக இருந்தாலும் அவருடைய அந்த கற்பை உருவாக்கம் அற்புதமாக இருக்கல. 9 மாதங்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் சுமக்கிறார்கள். இந்த சுமக்கிற காலப்பகுதியில் பல வரலாற்று செய்திகளை நாங்கள் பார்க்குறோம், பல வரலாற்று செய்திகளை பார்க்கிறோம். அதனுடைய நம்பகத்தன்மை சம்பந்தமாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் குர்ஆனுக்கோ சுன்னாவுக்கோ முரணான செய்திகள் அல்ல. உதாரணமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சு என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்ன இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க திருப்பி சொல்கிறாங்க, நானும் கர்ப்பிணியாக இருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமாண்டு. அப்போ 2 பேரும் அனைத்து அழுது கொண்டார்கள் அப்படின்ற செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன்னா 2மே அற்புதம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்ததும் ஒரு வகையில் அற்புதமே, மனைவியோ மலடியாக இருக்கிறான், நான் வயதாளியாக இருக்கிறேன், குழந்தை தான். அப்போ அவர்களுக்கு நடக்கிறது அற்புதம், இவங்களுக்கு நடக்கிறது அற்புதம் என்றதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இதற்கு பின்னால் பிறப்பதற்காக இந்த குழந்தை என்னது, இப்போ பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த காலப்பகுதி வரைக்கும் அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஊரை விட்டு கொஞ்சம் தூரமாக என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஊரை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறாங்க. தூரமாக போன நேரத்தில் எங்கே ஒரு அளவுக்கு தூரம், இதில் சொல்கிறாங்க இடம், அவங்க தூரமாக போன இடங்களில் ஒன்றாக சொல்லாங்க பைத்துலஹம், பெத்லஹம் இல்லைங்கிட்டா. பைத்துலஹம்னா இறைச்சி ஊடன்ற அர்த்தம் இல்லைங்கிட்டா. பெத்லஹமுக்கு என்ன செய்கிறாங்க, அவர்கள் போனார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். வரலாற்றில் சொல்லப்படுற செய்தி, ஒரு ஹசனான் தரத்தில் ஒரு ஹதீஸும் என்ன செய்யுது அதில் வருது. அங்கே போகிறாங்க, அங்கே போய் இருக்கிறாங்க. இருக்கிற அந்த நேரத்தில் மிக வேதனை அவங்களுக்கு. ஏண்டா ஒரு, அதாவது நல்ல ஒரு கற்புள்ள பெண் என்ற பெயரை எடுத்த ஒரு பெண்மணி அவங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ சகோதரர்கள் இதை கேட்குற நேரத்தில் அவங்க என்ன உணரணும்னு சொன்னால், அவர்களுடைய மிகப்பெரிய உறவு இன்றைக்கு யூதர்களோட தான். அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவதூறு சொல்கிறவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவதூறு சொல்கிறவங்க. முஸ்லீம் சமுதாயம் பேசுகிற நேரத்தில் எப்படி பேசுகிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த பெண்மணிகளில் ஒருவர், மிகவும் கற்பை பாதுகாத்த பெண்மணிகளில் ஒருவர். இப்போ நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கீறல் கூட விழாமல் என்ன செய்யணும், பேசுகிறோம், நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் நாங்கள். அப்போ அவங்க வந்து போகிறாங்க. போகிற நேரத்தில் அந்த இடத்துல மிகவும் வேதனை அளிக்கிறாங்க. கற்பை நினச்சி என்ன, எனக்கு என்ன பேர் கிடைக்க போதோ. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறான், யா லைத்தனி மித்து கபில ஹாதா குன்து நசியம் மன்சியா, நான் இதுக்கு முன்னாலேயே மௌத்தாக இருக்கணும், என்ற பேரே யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவ்வளவுக்கு வேதனைப்படுறாங்க. இந்த கவலை நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு ஆறுதலுக்காக அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான்னு சொன்னால் பாருங்க, ஃபஹமலத்ஹு ஃபந்தபதத் பிஹி மக்கானன் கஸியா, அதாவது ஒரு மூளை பகுதிக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க அப்படி போயிட்டாங்க. ஃபஅஜாஅஹல் மகாது இலா ஜித்இன் நஹ்லா, பிரசவம் அவர்களை
வேதனை அப்படியே கொண்டு வந்து நினச்சி பாருங்க, எந்தவித சுகமும் இந்த உலகத்தில் காணாமல், ஹலாலானதோ ஹராமானதோ எதுவுமே காணாமல் இறைவனுடைய புறத்திலிருந்து பொறுமையாக ஒரு பிரசவத்தை சுமந்து கொண்டு அவங்க போய் ஒரு வேதனையோட அந்த ஊரோட பேரையும் யோசித்து, அதாவது அந்த அவமானத்தை தாங்கி கொண்டு போகிறாங்கன்னா நினைத்து பாருங்க. ஒரு போகிற நேரத்தில் கடைசியில் அவங்களுடைய அந்த பிரசவ வேதனை எங்கே கொண்டு போய் அவங்களை நிறுத்துது என்று சொன்னால் ஒரு ஈத்த மரத்தடியில் கொண்டு போய் என்ன செய்யுது, நிறுத்துது. இப்போ அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்று சொன்னால், காலத்தியா அவங்க அந்த வார்த்தையை சொன்ன நேரத்தில் நித்து கபில் ஹாதா, இதுக்கு முன்னால் மௌத்தாக இருக்க வேண்டுமே சொன்ன நேரத்தில் ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்துடைய அதாவது கீழிருந்து என்ன செய்கிறாங்க, அழைக்கிறார்கள். அல்லா தஹ்சனி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கது ஜஅல ரப்புக்கி தஹ்தகி சரியா, உங்களுக்கு கீழே அல்லாஹு தாலா ஒரு ஓடையை ஓடச் செய்திருக்கிறான், ஓடையை ஓடச் செய்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அது ஏற்கனவே இருக்கல, அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். அதே போல் அல்லாஹு தாலா சொல்லி காட்ட ஹுஸ்ஸி இலைக்கு பிஜிதஇன் நஹ்லா, இந்த ஈத்த மரத்தை அப்படி இழுங்க, ஈத்த மரத்தை இழுங்கள். துசாக்கித் அலைக்கு ருத்தபன் ஜனியா, உங்களுக்கு அதை என்ன செய்யும், பழுத்த பழங்களை என்ன செய்யும், போடும் அப்படின்றான். அந்த நேரம் பழுத்த பழங்கள் விழ இருந்த நேரம் அல்ல அப்படின்னு சொல்றான். அல்லது ஒருவேளை அந்த மரத்தில் பழங்கள் இல்லை, அவர்களுடைய அசைப்பின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த அற்புதத்தை என்ன செய்யறான், நிகழ்த்துகிறான். இதில் அறிஞர்கள் ஒரு குறிப்பு சொல்வார்கள், அழகான குறிப்பு என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா அற்புதத்தை நிகழ்த்துவதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு முயற்சியை வேண்டுகிறான். அவங்க கர்ப்பிணியாக இருந்து பிரசவ நேரத்தில் கூட என்ன மரத்தை இழுங்கன்னு தான் அல்லாஹு தஆலா சொல்றான், அதை ஆட்டுங்கன்னு தான் சொல்றான், சும்மா உழ வைக்கல, அதை ஆட்டுங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ துசாக்கித் அலைக்கு ருத்தபன் ஜனியா, இதனால தான் சொல்லுவாங்க ஈத்தம்பழம் வந்து பிரசவ நேரத்தில் மிகவும் அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு அட்வைஸ், அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு அட்வைஸ் என்ன, ஈத்தம்பழம் ருத்தப் ஜனி, பழுத்த பழங்களை தின்றது உதவியாக துணையாக என்ன செய்யும் இருக்கும்னு அல்லாஹு தஆலா சொல்றாங்க. அப்போ துசாக்கித் அலைக்கு ருத்தபன் ஜனியா. இப்போ இதனால அதுக்கு பின்னால தான் குழந்தை அவங்களுக்கு பிறக்கிறது. இப்போ குழந்தை பிறந்த பின்னால சில செய்திகள் சொல்லும், அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சமுதாயத்துக்கு வராமல் அப்படின்னு சொல்லி. அப்படி போனால் அவர்கள் அல்லாஹுக்காக ஒன்றை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயார் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபஅத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு, குழந்தையை கையில் எடுத்துட்டு ஊருக்கு வந்தாங்க. ஃபஅத்தத், அதாவது அவங்க குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு. நினச்சி பாருங்கப்பா, ஒரு நல்ல மார்க்கப்பற்றோடு அறியப்பட்ட ஒரு பெண்மணி குழந்தையோட ஊருக்கு வெளியே போயிட்டு ஒரு 40-50 நாளில் குழந்தைய எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, வாராங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவங்க என்ன செய்யணும், எதிர்நோக்கணும், எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பு, அற்புதமான ஒரு பிறப்பு. அப்படி வார நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படி என்று சொன்னால், காலு யா மரியம், ஏ மரியமே, லக்கத் ஜித்தி ஷைஅன் ஃபரியா, நீங்கள் மிச்சம் மோசமான ஒரு வேலையை என்ன செஞ்சுக்கிறீங்க, செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள். அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஊருக்கு வார நேரத்தில் இவங்களும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதம் நிகழ்த்திப்பாங்களோட எதிர்பார்க்கறது. ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு யாராக வந்தால் முதலாவது எல்லாரும் என்ன செய்வாங்க, அதைத்தான் சொல்வார்கள். ஆனால் சொல்வதற்கு முன்னால் அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்கணும். அவங்க யார், அவங்க எப்படி வாழ்ந்தார்கள், அவங்களுடைய தாய் எப்படி, அவங்களுடைய தந்தை எப்படி, அவங்களுடைய பொறுப்பெடுத்தவங்க யார், இதை கொஞ்சம் யோசிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டிக்கலாமா இல்லையா? அது கேட்க மாட்டாங்க, அது என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டார்கள். அது நீங்கள் உலகத்துடைய இயல்பு. அந்த கேள்வியெல்லாம் இல்லை. 40 வருஷம் நல்லா இருந்துட்டு தான் தவ்வா செஞ்சால் எடுபடுமென்னு நினச்சிடுவானா? ஏன் அடிதான் விளங்கிட்டா? அடுத்த செகண்டே என்ன நடந்தாலும் சரி, நீ பிழை செஞ்சீங்கன்னா 40 வருஷம் நல்லா இருந்ததை ஞாபகம், ஆனால் உண்டை ஞாபகம் வைப்பாங்க. என்ன ஞாபகம் வைப்பாங்கடா, நீங்கள் எந்த தவறு செய்றீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். நல்லது இந்த சமுதாயம் என்ன செய்யாது, ஞாபகம் வைத்துக்கொள்ள, அது இயல்பு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யா உக்த ஹாரூன், ஏ ஹாரூனுடைய சகோதரி. ஹாரூனுடைய சகோதரி என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஹாரூனுக்கு இவங்களுக்கு எல்லாம் பல 1000 வருடங்கள் தூரம். அந்த ஹாரூன் அல்ல, அவர்கள் நல்ல, எப்படி நாங்கள் சஹாபாக்களுடைய பேர்களை நல்ல வச்சு பழகிறோமோ அது மாதிரி அவங்களும் என்ன செஞ்சுருந்தாங்க, தங்களுக்கு நல்ல மக்களுடைய பெயர்களை வைத்திருந்தார்கள். அதனால் இதில் மிகவும் சரியான கருத்துன்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சகோதரரும் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகோ முந்தியோ ஹாரூன் என்ற ஒரு சகோதரர் என்ன செய்தார், இருந்தார். அவங்களோட உறவு அவையா உக்த ஹாரூன், நல்ல மனிதருடைய பேரை வைக்கிறேன்றதுனால. இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நல்ல மார்க்கப்பற்றோடு உள்ளவர்களுக்கு என்று சுட்டி காட்டுவதற்கு யா உக்த ஹாரூன், அதாவது என்ன, ஹாரூனுடைய சகோதரியே, ஹாரூனுடைய தம்பியே என்ன, நீ மார்க்கப்பட்டுள்ளவன்னு அர்த்தம். அந்த மாதிரி யா உக்த ஹாரூன், இப்படி இருந்த நீங்கள், மாக்கான அபூக்கி இம்ரஅ சௌஇன், உங்கள் தந்தை மோசமானவராக இருந்ததில்லை, ஒமாக்கானத் உம்முக்கி பகியா, உங்கள் தாயும் விபச்சாரி அல்ல. அவ குடும்பமே நல்ல குடும்பத்தில் இப்படி ஒரு வேலை என்ன செஞ்சீங்க, அவங்களையும் பாராட்டி எல்லாரையும் பாராட்டாங்க.
இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களே, அவங்களால இப்போ என்ன சொல்லலாம்? இதுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? இந்த இடத்தில் கிறிஸ்தவர்கள் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, இப்படி ஒரு விஷயம் உங்களோட சமுதாயத்தில் நடந்தால் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மனித இயல்பு. அப்போ இவர்களை வித்தியாசப்படுத்துறதுக்கு என்ன நடக்கணும்? இது அற்புதம் எப்படியோ இன்னொரு அற்புதத்தின் மூலம் இது தூய்மை இடத்தை நிரூபிக்கணும். இன்னொரு அற்புதத்தின் மூலம் தூய்மையை நிரூபிக்கணும். யாரும் சாட்சி சொல்ல வரவங்க இல்லை, சாட்சி சொல்ல அவன் தான் இந்த பிரச்சனை காரணம் என்னன்னு சொல்லிடுவாங்க. எனவே அற்புதம் தான் இங்கே என்ன செய்யணும், நடக்கணும். இது பைபிள் புறக்கணித்த ஒரு செய்தி. பேசலை பைபிள் அதை பற்றி. எப்படி காப்பாற்றப்பட்டாங்கன்னு என்ன செய்யலை, பேசலை. குர்ஆன் சொல்லுது, தூய்மை அப்படி சொல்லி காட்டுது. அவர்கள் யூதர்களுக்கு பதில் சொல்கிற கடமையில் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த இடத்துல அதுவும் என்ன செய்யலை, சொல்லலை. அவர் கடவுள்னு சொல்லணும். சரி, கடவுள் தான், கடவுள் எப்படி அப்படி என்று சொல்கிறதுக்கான எதையும் அவங்க என்ன செய்யலை, சொல்லலை. அல்லாஹு தாலா எப்படி காப்பாற்றுறான்னு சொன்னால் பாருங்க. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது அஷாரத் இலல் மஹதி, அவங்க என்ன செய்கிறாங்க, இலைஹி அஷாரத் இலைஹி, தொட்டிலுக்கு சுட்டி காட்டுறாங்க, குழந்தை கையில் வச்சு சுட்டி காட்டுறாங்க. காலு கைஃப நுகல்லிம் மன் கான ஃபில் மஹதி சபியா. முதலாவது அவங்களோட வார்த்தையாக தான், தொட்டில் வைக்கிறவங்களோட குழந்தையாக இருக்கிறவங்க நான் எப்படி பேசுறது, தொட்டில குழந்தையாக இருப்பவர்களோடு நான் எப்படி பேசுவது அப்படின்றாங்க. கால இன்னி அபுதுல்லா, கால இன்னி அபுதுல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய முதல் வார்த்தை அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற வார்த்தை. நினைச்சு பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்தோஷம் எப்படி இருந்துச்சு. இவ்வளோ நாளும் அனுபவித்த துன்பம், வேதனை, அந்த நேரத்தில் தன் மேல் சொல்லப்பட்ட அந்த அவதூறை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவங்களால் எதுவுமே இல்லாத நேரத்தில் குழந்தை பேசிச்சு என்று சொன்னால், அல்லாஹ் மீது அவங்க வைத்திருந்த நம்பிக்கைக்கு அவங்களுடைய உள்ளம் எப்படி உருகி இருக்கும், எப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கும். குழந்தை பேசிச்சு, இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடிமை. முதலாவதே குழந்தை சொன்ன வார்த்தை, அதாவது இவங்க தாய் என்பதல்ல, நான் அல்லாஹுடைய அடிமை அப்படி என்ற செய்தி தான் முதலாவது சொன்னது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இன்னி அபுதுல்லா. இதில் ரெண்டு விஷயம். ஒன்று, எப்படி இது தூய்மையான குழந்தை என்றதை அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிரூபித்துக் கொண்டார்கள் என்பதை பைபிள் என்ன செய்யலை, பேசலை. குர்ஆன் தான் என்ன செய்து பேசுகிறது. அடுத்ததாக ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்தான். அப்படின்னா அவர் எப்பயே நபி, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான். என்றைக்கு இவர் அதை விளங்கக்கூடிய இடத்துக்கு வராரோ அன்றையிலிருந்து பிரச்சாரம் என்ன செய்யும், ஆரம்பிக்கும். வஜஅலனி நபியா, என்னை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நபியாக ஆக்கியிருக்கிறான். அந்த குழந்தை சொல்கிறது, வஜஅலனி முபாரக்கன், என்னை பரக்கத்து பெற்றவனாக அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். ஐனமா குந்து, நான் எங்க இருந்தாலும் சரி, நான் எங்கே இருந்தாலும் சரி. வஅவ்சானி பிஸ்ஸலாத்தி, எனக்கு தொழுகை, வஸ்ஸகாத்தி, ஜகாத், மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு உள்ளவனாக இருக்கும் காலமெல்லாம். அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்கே ஜகாத் அப்படி என்று சொல்றது பொருளாதாரம் கொடுக்கிறதும் மனிதன் வாழ்க்கையில் ஜகாத் தான். இன்னொன்று தூய்மையும், ஜகாத்ன்றது தூய்மை. அப்போ அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்றும் இறைவனை தொழுது கொண்டும் இன்றும் அந்த தூய்மையான அந்த உணர்வோடும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், ஏன்னா மாதும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். வபர்ரம் பிவாலிததி, என் தாய்க்கு நலவு செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாகவும். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, அல்லாஹு தாலா என்னை ஆக்கி இருக்கிறான், என்னை மோசமானவனாகவோ அடக்கி ஆளக்கூடியவனாகவோ அல்லாஹு தாலா ஆக்கவில்லை. வஸ்ஸலாமு அலைய, என் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். யௌம உலித்து, நான் பிறந்த நாளிலும், வயௌம அமூத்து, நான் மரணிக்கின்ற நாளிலும், வயௌம உபஅஸு ஹய்யா, நான் திருப்பி மரணித்து உயிரோடு எழுப்பப்படுகின்ற நாளிலும் என் மீது என்ன செய்யட்டும், சாந்தி உண்டாகட்டும் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசி தான் சொல்கிறான். அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசவே இல்லை. அதுக்கு பிறகு வளமையாக எப்படி குழந்தைகள் இருக்குமோ அதுபோல் ஒரு குழந்தையாகத்தான் என்ன செஞ்சது, இருந்தது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க அன்புள்ள, அதுக்கு பின்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உறுதி எப்படி அதிகரிச்சிருக்கும், 100% என்ன செய்திருக்கும். இதற்காக வேண்டி எந்த சோதனை நான் என்ன செய்வேன், தாங்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குமா இல்லையா. இந்த பகுதி என்ன சொல்லுது அப்படி என்று சொன்னால், பைபிளில் ஒன்றில் என்ன திட்டமிட்டு நீக்கி இருக்கப்பட வேண்டும், அல்லது பைபிள் குர்ஆனின் பக்கம் தேவை என்பதை நிரூபிக்கிறது. ஏன் தெரியுமா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த செய்தியை பைபிளே வர்ணிப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தைகள், அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கிய வார்த்தைகள். இப்போ தண்ட வரலாறு தானே அந்த இடத்துல முழுமையாக வேதமாக வருவதற்கான வாய்ப்பு குறைவுதான். அப்படி என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை அவர்கள் நம்புவதற்கு மிக தூய்மையான வேதம் எது, குர்ஆன் தான். அவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஒத்தரிட்டியான வேதத்தை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது என்று அவங்களுக்கு உள்ளத்தில் நன்றாகவே தெரியும்.
அவ்வளோ தெளிவாக என்ன செய்யுது குர்ஆன் இந்த விஷயத்தை சொல்கிறது. நான் இதில் விரிவாக போகல, அது என்ன முடிகிற நேரம் நம்மளுக்கு இப்போ என்ன செய்யுது விளங்குகிறது. சரியா? அடுத்ததாக, ஆனால் இன்னும் பிறப்பை தாண்டலை, இரண்டாவது பகுதியாக மாறினாலும் மாறும். சரி, அடுத்ததாக என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்லிட்டு ذَلِكَ ஈஸா இப்னு மரியம், இதுதான் ஈஸா இப்னு மரியம், நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஈஸா இப்னு மரியம் இதுதான் கவுல் ஹக், இதான் உண்மையான வார்த்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசியது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே என்னது இதுதான். அல்லதி ஃபீஹி யம்தரூன், அவர்கள் இட்டு கட்டி கொண்டிருக்கிறார்களே, பொய்யாக வாதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த செய்திய உண்மை நிலைப்பாடு இதுதான். மா கான லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எப்பொழுதும் கிடையாது ஐயத்தஹித மின் வலதின், ஒரு குழந்தையை உருவாக்கியவர்களுக்கு எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை. சுப்ஹான, அல்லாஹு தஆலா தூய்மையானவன். இதா கதா அம்ரன், அல்லாஹ் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், ஆகு என்றால் அதை என்ன செய்விடும், ஆகிவிடும். இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதுஹு ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், இதை சொல்றான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் தான் எனது ரப்பு, இதுதான் நேர்வான பாதைன்னு சொல்லுங்க. குர்ஆன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அழகா சொல்றான், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு குழந்தை இருந்தால் நீங்க என்ன வணங்குறது, குல் இன் கான லிர்ரஹ்மானி வலத், அல்லாஹ்வுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்றால் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், நான் தான் முதலாவது வணங்குவேன், நான் தான் முதலாவது வணங்குவேன். நீங்க என்ன முதலாவது வணங்குறது? அல்லாஹ்வுக்கு குழந்தை இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல போய் தான் நாங்கள் குழந்தை இல்லைன்னு சொல்றோம். குழந்தை இருக்கும் என்றால் வணங்குகின்றவர்களில் முதலாவதாக யார் இருந்திருப்பேன், நான் இருந்திருப்பேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், சொல்றான். எனவே இங்கே இல்லை என்பதுதான் பிரச்சனை. இருந்துன்னு சொன்னால் முதல் வணக்கசாலியாக நாங்கள் என்ன செய்திருப்போம், இருந்திருப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்றான். இது அழகான ஒரு செய்தி. அல்லாஹு தாலா அந்த பிறப்பை, இந்த வரலாற்றை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, மரியம் அலை, அதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வு அந்த சம்பந்தமான செய்திகள் வந்து குர்ஆன்ல ஷோட்டா அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லுகிறான். இந்த முற்பட்ட பகுதி மிக முக்கியமான பகுதி. காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் மீது சொல்லப்பட்ட மிகப்பெரிய அபாண்டம், அவர் அல்லாஹ்வுடைய மகன், அவர்தான் அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய மகன் அல்லது அவர்தான் அல்லாஹ் என்றது என்ன செஞ்சது, சொல்லப்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு விஷயம். அதனால் இந்த வரலாறு எப்படி நடந்தது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதற்கு பின்னால இவர்கள் வந்து இந்த, அதாவது பனு இஸ்ரவேலர்களில் வந்து ரெண்டா பிரிகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த வயது இருக்குது, அவங்க என்றைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் குர்ஆன்ல தெளிவாக என்ன செய்யல, நேரடியாக அந்த வயது சொல்லப்படலை. அந்த பிரச்சாரத்தை அவர்கள் என்றைக்கு பருவயது அடைந்தார்களோ அவருக்கு அந்த நேரத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த ஆரம்பிக்கிற வயதில் இரண்டா பிரிகிறாங்க. பனு இஸ்ரவேலர்களில் ஒரு குழுவினர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவரை நிராகரிக்கிறாங்க. அவருடைய பிறப்பு அதிசயத்தை என்ன செய்யலை, நம்பல, அவதூறு சொன்னாங்க. அவதூறுக்கு யார் யாரை காரணமாக்கினார்கள் அப்படி என்று சொல்றாங்கன்னா ரெண்டு பேரை சொல்றாங்க வரலாற்றில். ஒன்று யூசுப் இப்னு யாக்கூப் நஜ்ஜார் அப்படி என்று சொல்ற அவருடைய சொந்தக்கார ஒருவர், யூசுப் என்று சொல்ற ஒருவர். இன்னொரு செய்தி சொல்லப்படுது, பொறுப்பெடுத்திருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேரையும் அப்படி ஆக்கினாங்க. இந்த ரெண்டு பேரையும் அவங்க என்ன செஞ்சாங்க, அதுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் கொன்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் கொன்றார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொன்றாங்க. எப்படி, அதாவது இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்களோ அதுபோல் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அதே நேரத்தில் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை வேறொரு அவதூறில் வச்சு என்ன செஞ்சாங்க, திட்டமிட்டு அவர்கள் கொன்றார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ நபிமார்களை கொல்றது என்ற வளமை, ஆனால் நபிமார்களை தெரியாமல் இருந்த சமுதாயமா இல்லை. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் ஒரு நபி வாரான்னு வைங்களேன், நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸாக வாய்ப்பு இருக்கு. ஏன், எங்களுடைய பரம்பரையில் நபி என்ற வரலாற்றை என்ன செய்ய நாம தெரிஞ்சிருக்கல. அரபுலகத்தில் மக்கா மதீனாவில் ஒரு நபி வந்த நேரத்திலையும் இந்த பிரச்சனை என்ன செய்யுது இருந்தது. ஏன்னா அவங்களோட வரலாற்றிலே அவங்க நபி என்ன செய்யலை, நபி என்று ஒன்று அரபுகள் எதிர்கொண்டிருக்கல மக்கா மதீனால. ஆனால் இது தெரியாத சமுதாயமா, தொடர்ந்து நபி தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த நபி வந்து எந்த நூற்றாண்டிலும் இல்லாமல் இருந்திருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என்ன செய்யறாங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரிக்கிறாங்க, அவருடைய தூய்மையான பிரச்சாரத்தை நிராகரிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு மேலதிகமாக மற்ற நபிமார்கள் நிராகரித்தை விட இவங்களுக்கு மேலதிகமாக ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன, விபச்சாரத்தில் பிறந்தவர். நிராகரிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன, விபச்சாரத்தில் பிறந்தவர், இவரையும் கொல்லணும், இவருடைய தாயை என்ன செய்யணும், கொல்லணும் என்கின்ற முடிவில் இவங்க இருக்கிறதுனால ஈசா வரலாற்றை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் குறிப்பு என்னடா, அவருடைய வாழ்க்கை ஒரு இடத்தில் தங்கி இருக்கவில்லை. அவர் வந்து உயர்த்தப்படுகின்ற நாள் வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு, ஒரு இடத்துல வாழ்ந்தாரு, இன்னொரு இடத்துக்கு போனாரு. அதாவது ஒரு வருஷம் கூட என்ன செய்யற, ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அதாவது அலைந்து கொண்டே இருந்தார் என்ற செய்தியை தான் என்ன செய்யறோம், பார்க்கிறோம்.
அதை பல இடங்களில் போனார், பல எங்கெங்கெல்லாம் போனார். சில எந்த அளவுக்கு சொன்னார், ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவர்கள் எகிப்துக்கு போனதாக, அங்கே ஒரு குறிப்பிட்ட 12 வருட காலம் வரை 12 வயது வரைக்கும் என்ன செய்தார்கள், அங்கே வளர்ந்துதான் சொல்லப்படுகிறது. வரலாற்று செய்தி, அல்லாஹு ஆலம். ஆனால் அவங்க அந்த ஏன்னா எகிப்து கிட்ட தான், அவர்கள் வந்து ஒரு இடத்துல நிற்காமையே என்ன செய்தார்கள், வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு சொன்னா, குர்ஆன்ல சூரத்துல் முஃமினூன்ல அவர்களுடைய இடம் சம்பந்தமா பேசுற விஷயத்துல ஒரே ஒரு விஷயம் அல்லாஹு தாலா சொல்றான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரத்துல் முஃமினூன்ல 50வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஜஅல்ன இப்ன மர்யம வ உம்மஹு ஆயா. அதாவது மரியமுடைய மகன் ஈசாவையும் அவருடைய தாயையும் ஒரு அத்தாட்சியாக நாம் என்ன செய்தோம், ஆக்கினோம். வ ஆவைனாஹுமா இலா ரபுவத்தின் ذات கராரிம் வ மயீன். அவர்களை நாம் ஒரு உயர்ந்த பூமியிலே வாழ வைத்தோம். பீடபூமி என்று சொல்லுவாங்க. ரபுவாண்ட என்னன்னு சொன்னா பீடபூமி என்ன தெரியுமா? இப்போ நம்ம புவியியல் ரீதியாக பார்ப்போம் பீடபூமின்னு சொல்லி. அதாவது மலையில் இந்த உச்சியில் வாழ இயலுமா? இயலாது. ஒரு வேணும்னா ஒரு இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கு ஏதாவது கட்டிட்டு வரலாம், வாழ இயலாது. பீடபூமி என்று சொன்னால் அதாவது இப்படி இருக்கும், மேல் மலையாக இருக்கும், மலையில் என்ன செய்யும், இப்படி தரைப்பகுதி இருக்கும். ஒரு ஊரே என்ன செய்யும் அங்கே வாழ. நம்ம இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய என்ன நாடு, நேபாள் பூட்டான்ல எல்லாம் என்ன செய்யும், அந்த மாதிரியான தன்மைகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதாவது என்ன பீடபூமி. அப்போ பீடபூமியில் அல்லாஹு தாலா வாழ வைத்தான்னு சொல்கிறான். இல்லா ரபுவத்தின் ذات கராரின், அதான் கொஞ்சம் காலம் வாழ்கிற அளவு உள்ள ஒரு கரார், கொஞ்சம் காலம் வமஈன். அங்கே என்ன ஒரு நீர் ஓடக்கூடிய அமைப்பிலும் அங்கே என்ன செஞ்சது இருந்தது. அல்லாஹ் சொல்லக்கூடியது வந்து ஒரு வித்தியாசமாக என்ன செய்யுது, அந்த இடத்துல இந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்றான். இதைத்தான் சிலர் எகிப்துன்னு என்ன செய்கிறாங்க, ரபு அங்கே தான் இருக்குது எகிப்துன்றாங்க. ஒரு சிலர் வந்து ரம்லா என்ற பகுதி, பலஸ்தீனில் உள்ள ரம்லா என்ற பகுதி என்று சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம் இந்த இடத்தை அல்லாஹு தாலா வர்ணிச்சு என்ன செய்திருக்கிறான் சொல்லிக்கிறான். அவங்க கொஞ்ச காலம் அங்கிருந்து வளர்ந்தார்கள். ஆனால் ஒரு இடத்திலும் அவர்கள் நிலை பெறவில்லை, ஒரு இடத்திலும் நிலை பெறவில்லை. இப்போ அடுத்ததாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதோட அற்புதம் முடியல, அவர் நிறைய அற்புதத்தை கண் முன்னால் செஞ்சார். என்னென்ன செஞ்சார் அப்படி என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார். பண்ண அந்த வசனங்களை ஓதி காண்பிக்காமல் நான் சொல்லுகிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அற்புதங்கள் சூரத்து ஆல இம்ரான்ல சொல்றான், மரியம்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான், சூரத்து நிசால என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். என்ன அற்புதங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மொத்தம் 7 அற்புதங்கள் அவனோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். குறைந்தது 7 அற்புதங்களை பார்க்கலாம். ஒன்று பிறப்பு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நான் உங்களோட வீட்டில் என்ன சேர்த்து வச்சுப்பேன்னு சொல்லுவேன், உங்களோட வீட்டில் என்ன சேர்த்து வைத்திருப்பேன் சொல்லுவேன். அப்படின்னா என்ன, நீங்கள் வீட்டில் என்ன இப்போ சேர்த்து வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். இது ஒரு செய்தி வரலாற்றில் பார்க்கலாம். நீங்கள் இமாம் இப்னு கஸீர் வந்து கிஸஸுல் அம்பியா நபிமாருடைய வரலாற்றில் சொல்கிறாரு. நம்பகத்தன்மை அல்லாஹு ஆலம் வரலாற்று செய்தி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சின்னத்தில் வந்து படிக்க போவார் தானே ஒரு இடத்துக்கு. இப்போ படிக்க போகிற நேரத்தில் பெரிய பிரச்சனை இருந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே. பிள்ளைகள்கிட்ட அவர் சொல்லுவாரா, உங்களோட வீட்டில் என்னென்ன எங்கெங்கே வச்சுக்கிறான்னு சொல்ல வாண்டு, சரியா சொல்லுவாரா. அதோட பிள்ளைகள் வீட்டுக்கு போனோடனே அதிரிக்க எடுத்த ஆண்டு பிள்ளைகள் என்ன செய்யறது வீட்டில் போட சொல்லுவாங்களா. அதனால் இவர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பாமல் அவங்கள பூட்டி வச்சுட்டாங்களா, விளங்கிட்டா, இவர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பாமல் பூட்டி வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றதா ஒரு செய்தி சொல்வார்கள். அவருடைய நம்பகத்தன்மை சம்பந்தமாக. ஏன்னா அதில் சில நக்காரத்துகளும் இருக்கு அல்லாஹு ஆலம். ஆனால் அந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதம் அவங்க கண் முன்னால் என்ன செஞ்சிருந்தாங்க, விளங்கி வைத்திருந்தார்கள். எகிப்தில் போனதாக சொல்லப்படுற அந்த சம்பவத்தில் ஒரு செய்தி சொல்வார்கள். ஒருவர் திருடிட்டாரு, ஒரு குருடர் திருடினா யாரை தேடுவோம், குருடர் அல்லாதவர் தான் தேடுவோம். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த குருடர் தான் இதை ஒழிச்சு வச்சுக்கிறாருன்னு சொல்லி கொடுத்தாருன்ற செய்தி என்ன செய்கிறோம். இதெல்லாம் செய்திகள், ஒரு நம்ம முரண்படவும் தேவையில்லாத செய்திகள், ஏற்று உள்ளத்தில் நம்பணும் என்ற அவசியம் இல்லாத செய்திகள், வரலாற்றில் வரக்கூடிய செய்திகள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதம் அவர்களுக்கு என்ன செய்து இருந்தது. இன்னொரு அற்புதம் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரைக்கும் உப்ரி உல் அக்ம வ உப்ரி உல் அப்ரஸ், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம், விளங்கிட்டா, இதெல்லாத்தையும் என்ன செய்வேன் நான் குணப்படுத்து, குஷ்டரோகிகளை என்ன செய்வேன் நான் குணப்படுத்துவேன். அப்போ அது குணப்படுத்த முடியாத ஒரு நோய், அதை என்ன செய்கிறார் அவர் கண் முன்னால் பார்ப்பதற்கு குணப்படுத்துகிறார். வ உஹில் மௌதா பி இத்னில்லா, இறந்தவர்களை நான் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு உயிர்ப்பிப்பேன். இறந்தவர்களை, இது குர்ஆனில் வந்ததை நினச்சி சந்தோஷப்படுங்க. இந்த வசனம் குர்ஆனில் வந்ததை நினச்சி ஹதீஸில் வந்திருந்தது. அந்த ஹதீஸ் என்ன அவ்வளோதான், விளங்கிட்டா. ஏன்னா அது நிச்சயமாக குர்ஆனுக்கு என்ன செஞ்சிடும் முரண்பட்டு. இது வரதில்ல குர்ஆனில், அதனால் அதுக்கு விளக்கம் கொடுத்து என்ன செஞ்சிருவாங்க காப்பாற்றிடலாம். அப்போ என்னன்னு சொன்னால், உஹில் மௌதா பி இத்னில்லா, நான் வந்து அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு என்ன செய்வேன், இறந்தவர்களை உயிர்ப்பிப்பேன் அப்படின்ற. இப்படி பல அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, அவங்களோட கண் முன்னால் பார்க்குற நேரத்தை என்ன செய்கிறாங்க. இப்போ இவ்வளோ அற்புதங்கள் நடக்கிற நேரத்தில் இதுலேருந்தே என்ன புரிஞ்சுக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்பதை என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா இன்னொன்று சொல்லி காட்டுறான். சேத்தை எடுத்து களிமண் எடுத்து அவர் என்ன செய்வார், அஹ்லுகுலக்கும் மின தீனிக ஹைஅத்து தய்ர், பறவை மாதிரி இப்படி செய்வார். ஃபஅன்ஃபுகு ஃபீஹ், அதில் என்ன செய்வார் ஊதுவார். ஃபயகூனு தைரம் பி இத்னில்லா,
அல்லாஹ்வோட அனுமதி கொண்டு அது பறவையாக என்ன செய்யும்? பறக்கும். பறவையாக பறக்கும். உடனே சைத்தான் வந்து இது சூனியம் என்றும் அதோட முடிஞ்சுது. என்ன இதுக்கு விளக்கு என்ன? சூனியம் என்றும் சூனியக்காரன் இதை விட பெருசாக செய்யலாம்னு சொல்லி என்னது அதை முடிச்சிருவாங்க. இதுதான் என்ன செய்யுது அங்கே நீங்கள் நடக்கும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ அற்புதம் காட்டி நபி என்பது அங்கே முழுமையாக என்ன செய்தது? நிரூபணமானது என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி என்பதற்கு இன்னொரு பகுதி அவர் என்ன சொல்றார்? முஸத்திகன் லிமா பைன யதைய மினத் தௌராத். முன்னால போன வேதம் என்ன? தௌராத். அதை நான் என்ன செய்கிறேன்? உண்மைப்படுத்துகிறேன். வலு அஹில்ல லக்கும் பஅதல்லதி ஹுர்ரிம அலைக்கும். உங்களுக்கு சில விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு ஹலாலாக்குமாறு எனக்கு என்ன செய்கிறான்? கட்டளை இட்டிருக்கிறான். வஜித்துக்கும் பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும். இறைவனிடத்து பெரிய அத்தாட்சியே நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன்? கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி என்று சொல்லி அவர் என்னது சொல்றாரு? சுப்ஹானல்லாஹ். ஒரு நபியை நம்ம அற்புதத்தோடு எதிர்பார்க்கிறோம். இதை விட பெரிய அற்புதத்தோடு எதிர்பார்க்கிறோம். நம்ம சமுதாயத்துக்கு நபி வார நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அவர் இன்னி இல்லைன்னு அற்புதம் செய்யணும். இதை விட பிறப்பிலிருந்தே அற்புதம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபலம் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தான் ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு குர்ஆன் என்ன பேர் சொல்லுது? ஹவாரியூன். அவர்களுக்கு என்ன சொல்லுது? ஹவாரியூன் அப்படி என்ற பெயரை குர்ஆன் சொல்லுகிறது. ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர். அவங்கள குஃப்ரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்த பொழுது, அதுக்கு முன்னால் இப்போ 45 ஆகிட்டு, இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கலாம்? 10 வரைக்கும் எடுக்கலாம் தானே? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குஃப்ரை உணர்ந்த பொழுது கால மன் அன்சாரி இலல்லாஹ். யார் எனக்கு உதவி செய்கின்றவர்கள்? அல்லாஹ்வின் பக்கம் எனக்கு உதவி செய்கின்றவர்கள் யார்? காலல் ஹவாரியூன். ஹவாரியூன்கள் சொன்னார்கள் நஹ்னு அன்சாருல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்கள். அன்சாரிகள் மாதிரி, அன்சாரிகள் மதீனத்து அன்சாரிகள் மாதிரி அவர்களும் என்ன அன்சாரிகளாக இருந்தார்கள். ஆமன்னா பில்லாஹி வஷ்ஹத் பி அன்னா முஸ்லிமூன். நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், நாங்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதில் மற்ற சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாம் என்பது ஒரு சமூகத்துக்கான ஒரு குழுக்கான பேர் அல்ல. யாரெல்லாம் இந்த சரியான கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கான பேர். அவர் எங்களோட சேர்ந்தாலும் சரி, சேராட்டும் சரி, எங்கேயாவது வட துருவத்தில் தனியாக வாழ்ந்தாலும் சரி, வட துருவத்தில் தனியே வாழ்ந்தாலும் சரி, அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாருண்டா, அவர் ஏதோ மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மோசமானவங்க அப்படி என்று சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வோமா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர் என்று சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மோசமானவர்னு சொல்லிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர்களோட சம்பந்தப்பட்டவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை. தூய்மையாக எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தவர்கள். இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு முன்னால் முதலாவது அவர்கள் அறிவியல் தோல்வியை அடையணும். ஏன்? நபிமார்களை அவர்கள் பிரிக்கிறாங்க. இஸ்லாமிய சமுதாயம் எல்லா நபிமாரையும் என்ன செய்யுது? ஏற்றுக்கொண்டிருக்குது. எந்த வாதத்தை வச்சாலும் பதில் சொல்லலாம். ஏனென்றா ஒரு நபியை ஏற்றுக்கொண்டு ஒரு நபியை நிராகரிச்சா தான் அங்கே வாதத்தில் தோல்வி அடையணும். எல்லா நபிமாரையும் நபிமார்கள்னு சொல்லுது. நீங்கள் நபி என்று சொல்கிற யாரையாவது நாங்கள் நபி இல்லைன்னு சொல்கிறோமா? இல்லை. அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் நபி என்று சொல்லக்கூடியவங்களை நீங்கள் சிலரை நபி இல்லைன்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் முரண்பட வேண்டிய நிலைமை என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு சுருக்கி கொண்டாங்க யார்? யூதர்கள், பனு இஸ்ரவேல் ஒரு பிரிவினர்கள். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளலை என்பதனால தானே நீங்கள் அவர்களை காபிர்னு சொன்னீங்க. கிறிஸ்தவ அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்கள காபிர்ண்டாங்க. ஏன் நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி நம்ம அதே வார்த்தையை சொல்கிறதையே முரணா பார்க்கணும்? சொல்ல முடியாது. முரணா என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அதனால் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுலகத்துக்கு வந்த நபி. எங்கே வந்த நபியா? அரபுலகத்துக்கு வந்த நபி. ஒரு அளவு அறவாசி தப்புறது விளங்கிட்டா? இப்படி செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர், நிறைய முரண்பாடுகள் அவங்ககிட்ட என்ன செய்யலாம்? காணலாம். அடுத்ததாக என்ன பாருங்கன்னு சொன்னால், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய பிரச்சாரம். சஹீல் புகாரில் ஒரு அழகான செய்தி 3444வது இலக்கம். இது நம்ம சம்பவமாக கேள்விப்பட்டிருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, ஒரு மனிதர் திருடுறதை காண்றார். ஒரு மனிதர் திருடுறதை காண்றாரு. அப்போ சொல்கிறாரு, சரக், நீங்கள் இப்போ திருடுறீங்க தானே அப்படின்றாரு. வல்லாஹி, படைத்த இறைவன் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் என்ன செய்யலை, நான் திருடலை அப்படின்னு சொல்கிறார். ஃபகால ஈசா ஆமன்து பில்லாஹ் வ கஸப்து ஐனி. நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், என் கண்ணை என்ன செஞ்சிட்டேன், பொய்ப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொன்னார்கள். இது சஹீல் புகாரியில் வரக்கூடிய அப்படின்னா மிகவும் ஒரு பேணுதலான ஒரு மனிதராக என்ன செய்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்பிக்கையில் அப்படி என்ன செஞ்சாங்க? அவங்க இருந்தார்கள். இவர் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இவரை கொல்லுவதற்காக எல்லாம் என்ன செய்கிறாங்க? திட்டம் தீட்டுறாங்க. இவர் இவங்க மோசமானவங்க. 2 வகையில் கொள்ற திட்டமிட்டுறாங்க. ஒன்று நபி என்ற பொய் நபி என்று சொல்கிற பேரில், இரண்டாவது இவங்க மோசமானவர்கள் என்ற பேரில். இவரை மற்றவங்க என்ன செஞ்சிருந்தாங்க? இவரை ஹவாரியூன்கள் ஈமான் கொண்டிருந்தாங்க, நம்பி இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் யாரும் கடவுள் என்ன செய்திருக்கல, சொல்லி இருக்கவில்லை.
அவர் அந்த நேரத்தில் கடவுள் இலாஹ் அல்லாஹ் என்று சொன்னதா குர்ஆன் வசனம் என்ன செய்யலை, சொல்லியிருக்கல. ஆனால் இவருடைய பிரச்சாரம், இவருடைய தஅவா, அதாவது மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் இந்த மாதிரி தொடர்ந்து போகிற நேரத்தில் இவரை கொள்வதற்காக திட்டம் தீட்டுகிறாங்க. இப்போ அந்த இடம் தான் மிக முக்கியமான இடம், நான் சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது இந்த நேரத்தில் அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், இந்த ஹவாரியூன்கள் ஈமான் கொண்டவர்களை சைத்தான் இன்னொரு வகையில் என்ன செய்வான், சோதிப்பான், கொடுப்பான், அதுக்கு இந்த எனது கெடுக்க பார்ப்பான். அதில் ஒன்று என்னென்ன, இப்போ நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோமே, இப்போ அல்லாஹ்ட்ட கொஞ்சம் விஷயங்களை கேட்போம் அப்படி என்று சொல்லி ஈமானுடைய நோக்கத்தை தெரியாமல் சில நேரத்தில் பிழை விடுவாங்க. அவ ஹவாரியூன்கள் செய்த ஒரு விஷயத்தில் உண்டு தான், அதாவது ஈசாவே ஹல் யஸ்ததி ரப்புக யுனஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்திலேருந்து ஒரு சாப்பாடு இறக்கிறதுக்கு முடியுமா உங்கள் இறைவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பாடு கொஞ்சம் என்ன செய்யணும், இதுதான் ஈமான் கொண்டவர்கள்ங்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை. மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான்னு என்ன செய்யணும், நம்ம நின்றணும். அல்லாஹ் தஆலாக்கு முடியுமா, முடியாதா? முடியும். நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன், யா அல்லாஹ் இஸ்லாம் தான் உண்மை என்று சொல்கிறதுக்கு நீ டோட்டல் 100 கோடி முஸ்லீம்களை இப்படி ஒசக்க பறக்கவே என்று சொல்கிறது விருப்பம் தான் எங்களுக்கு. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு ஓ முஸ்லீம்கள் உண்மைதான் அப்படின்னு நம்புறதை நம்ம விரும்புகிறோம். அல்லாஹ் தஆலாக்கு பெரிய வேலையா? பெரிய வேலையும் இல்லை, வாழ்க்கை சோதனை. வாழ்க்கை வந்திருக்கிறது சோதனைக்கு. அப்போ எனவே இது காட்டுறதுல என்ன பிரயோசனம்? அதனால் அதை ஏற்றுக்கொள்ள பழகிறதா ஈமானியவர்களோட என்னது பண்பாக என்ன செய்யணும், விரிக்கணும். முஸ்லீம்கள்லாம் கொடுமைப்படுறாங்கன்ற நேரத்தில் ஒரேடியாக அற்புதம் நடந்து எல்லாம் மாறி ஆட்சி வாரது நம்மளுக்கு விருப்பம், வாழ்க்கை சோதனைக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பாருங்க. அதாவது காலு நுரீது அன் நஅகுல மின்ஹா வ தத்மஇன்ன குலூபுனா வ நஅலம அன் கத் சதக்தனா வ நகூன அலைஹா மினஷ் ஷாஹிதீன். எங்களோட நோக்கமெல்லாம் என்னடா, நீ இறக்கி அந்த மாதிரி இறங்கிட்டேன்னு சொன்னால் நாங்களும் சாப்பிட்டாடே, நாங்கள் ஈமான் கொண்டது உண்மைதான், நீங்களே எங்களுக்கு உண்மைதான் சொல்லிக்கிறீங்கன்னு உள்ள நிம்மதி அடையும் அப்படின்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா ஈசா பின் மரியம், ஈசாவே அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்குறாங்க, அந்த சாப்பாட்டு நாள் வந்து எங்களுக்கு ஒரு பெருநாளாகவும் என்ன செய்யட்டும், அமையட்டும், அது உன்னிட்டிருந்து அத்தாட்சியாக இருக்கட்டும் துஆ கேட்குறான். இது சூரா மாஇதால நீங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால் அல்லாஹு இன்னி முனஸ்ஸிலுஹா, நான் இறக்குவேன், நீங்கள் கேட்ட மாதிரி நான் இறக்குகிறேன். ஃபமை யக்ஃபுர் பஅது, அதுக்கு பின்னால் யாராவது காஃபிராகினால், நிராகரித்தால், ஃபஇன்னி உஅذிபுஹு அஸாபன் லா உஅذிபுஹு அஹதம் மினல் ஆலமீன், அவருக்கு நான் கொடுக்குற தண்டனை இந்த உலகத்தில் எவனுக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கொடுத்திருக்க மாட்டேன், அப்படி தண்டனை செய்வேன்னு சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெரிய அற்புதத்தை இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யலை, எதிர்பார்க்கல. ஏன் தெரியுமா? நிராகரிச்சா அதுக்கு பின்னால் அதாபு தான் என்ன செய்யும், இறங்கும். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னார், அப்படி என்று சொல்லியும் அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னார் என்று தான் வருது, அத்தாட்சி இறங்கியதாக என்ன செய்யலை, வரவில்லை. இமாம் இப்னு கஸீர் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா ஹவாரியூன்கள் அதை வேண்டாம் என்று சொல்லி இருப்பார்கள், இந்த ஒரு நிலை என்று சொன்னால் அது வேண்டாம் என்று சொல்லி இருப்பார்கள், இதுதான் பொருத்தமானது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களுடைய செய்திகளையும் இது கூடுதலாக என்ன செய்யலை, வரவில்லை என்பதிலிருந்து இந்த செய்தியில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, அது இறக்கலை. இறக்கி இருந்தீங்க பெரிய வரலாறு என்ன செஞ்சிருக்கும், அது மாறி இருக்கும். எனவே இறக்கவில்லை என்ற கருத்து தான் என்னது சரியானது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னால் இந்த வரலாற்றை முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்கு அடுத்த இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது, என்னால் சுருக்கமாக முடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பிரச்சாரம் செய்துட்டு போகிற நேரத்தில் இவரை கொள்வதற்காக திட்டமிட்ட நேரத்தில் இவருடைய வயது 33 இருந்ததாக வரலாறு சொல்கிறது. ஹதீஸ்களில் நேரடியாக இல்லாது விட்டாலும் 33 இருந்ததாக சொல்கிறது. 33 இவர்கள் ஒரு இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதே பைத்துல் மக்திஸுடைய பிரதேசத்தில் தான் என்ன செஞ்சார்கள், அவர்கள் இருந்தார்கள். சிலர் டெமஸ்கஸ் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் வடக்குக்கு போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க, இன்றைக்கு எனக்கு எதிரான திட்டம் மிகவும் வலுத்திருக்குது. அதனால் 12 நபர்களோடு, ஒரு அறிவிப்பில் 17 நபர்களோடு ஒரு வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, ஒதுங்குறாங்க. வரலாற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி, வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது வெள்ளிக்கிழமையில் போகிறாங்க, சனிக்கிழமை நைட், அதாவது சனிக்கிழமை இரவுனா நாளைக்கு விடிந்தா சனிக்கிழமை அப்படின்னு அதில் சொல்லப்படுகிறது. இவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, ஒரு வீட்டில் சேர்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமே அவர்களை என்ன செய்கிறார்கள், அந்த வந்த 12 ஹாதிராக இருந்த அந்த ஹவாரியூன்கள் இருக்கிறாங்களே அவர்களை அவரே என்ன செய்கிறாரு, கவனிக்கிறார். அதாவது அவர்களுடைய ட்ரெஸ் ஒழுங்குபடுத்தி விடுறது, அவங்களை இருப்பாட்டுறது, சாப்பாடு வைக்கிறது, சமைக்கிறது, அவர்களே சாப்பாடு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்ற செய்தியை நான் பார்க்குறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, இதை அறிவிக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுகிறார்கள், கவனிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அறிவிப்பெல்லாம் சொல்றார், இன்னென்ன மாதிரி விஷயங்கள் என்ன செய்யும் நடக்கும்னு சில விஷயங்களை அவர்களோடு என்ன செய்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பகிர்ந்து கொள்கிறார். இவங்க உணர்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களை விட்டு என்ன செய்கிறாங்க, தெரிய போறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஒரு சில அறிவிப்புகள் வருகிறது எப்படின்னு சொன்னால், அவங்ககிட்ட கேட்கிறாங்க, என்னை வந்து இன்றைக்கு என்ன செய்யறாங்க, கொல்றதுக்கு திட்டமிடுறாங்க, உங்கள யார் விருப்பம் எனது உருவத்தை என்ன அவர்களை விளங்குவதற்காக, அதாவது எந்த உருவமாக அவருடைய உருவம் விளங்குறதுக்கு உங்களை யார் விருப்பம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு,
அதை ஏற்றுக்கொண்டதாக வருகிறது, ஒருவர் அதை ஏற்றுக்கொண்டதாக வருகிறது என்றால் அது பின்னால வருகிறேன். அப்ப ஏற்றுக்கொண்டதாக வருகிறது. அதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவர் கொல்லப்பட வருகிற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றார், அந்த இடத்தை விட்டு உயர்த்தப்படுகிறார். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று நம்பி அவரை என்ன செய்றாங்க, பிடிச்சிட்டு கொண்டு போய் அவரை அவமானப்படுத்தி அவரை சிறுவையில இருந்து என்ன செய்றாரு, அவங்க கொல்றாங்க. அப்படி என்ற செய்தி தான் என்ன செய்கிறது அதுல பாக்குறோம். இதுல என்ன மிக முக்கியம் என்று சொன்னால், இந்த கொல்லப்படுற நேரத்தில் அவருடைய வயது 40 என்ற அந்த செய்தி எப்படி வருது, 33 என்ற செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்காலத்தில் இறங்குவாங்க தானே. இந்த இறங்குற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரண்டு ரெண்டு சமுதாயமும் நம்புது. ஆனா முஸ்லிம்கள் சொல்ற அவர் நபியாக என்ன செய்வார், வானத்திலிருந்து இறங்குவார், அவர் 40 வருடம் ஆழ்வார் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஒரு அறிவிப்புல 7 வருஷம் ஆழ்வார்னு சொல்லி வருது. அப்ப சரியான கருத்தாக நிறைய பேர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா 7 வருடம் தான். 33 அவர் ஏற்கனவே வாழ்ந்த வருடங்கள், 33 ஏற்கனவே வாழ்ந்த வருடங்கள். இதை முழுமையாகத்தான் ஒரு அறிவிப்புல என்ன செய்து 40 வருடம் என்ன செய்து சொல்லப்படுகிறது. 40 வருடம் வாழ்வார் என்று சொன்னால் ஏற்கனவே வாழ்ந்த 33 இவர் இப்பொழுது இருக்கக்கூடிய 7 வருடமும் சேர்த்து தான். அந்த கருத்து ஒரு அளவு வலுவான கருத்தாகவும் என்ன செய்யுது தென்படுகிறது. 33 வயது வரைக்கும் வாழ்ந்தது இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதே போல சொர்க்கத்துக்கு போகின்றவர்களுடைய வயதாக வார நேரத்தில் 33 வயது என்ன செய்யுது வருது. அப்ப இதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் என்ன சில விஷயங்கள் 33 வயதுல அவர் என்ன செய்திருக்கலாம், இளம் வயதிலேயே மரணித்தார்கள். அவர் திருமணம் முடித்தாரா, அவருக்கு பிள்ளை இருந்ததா சம்பந்தமா குர்ஆன் என்ன செய்யல, பேசவில்லை. ஏன்னா அது ஒரு பெரிய ஃபித்னா பூசா என்ன செஞ்சது ஏற்படுத்தியது. அந்த மாதிரி ஒரு சினிமா ஒன்று ஏற்படுத்தி விட்டு ஒரு பெரிய சிக்கல் என்ன செஞ்சது வந்தது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த புத்தகம் சம்பந்தமா அந்த வீடியோக்கள் சம்பந்தமா இஸ்லாம் அது நிரப்பராது. ஆனா அவர் திருமணம் முடித்திருந்தாலும் அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா குர்ஆனோ சுன்னாவோ ஒரு திருமணம் முடித்தது சம்பந்தமாகவோ பிள்ளைகள் சம்பந்தமாகவோ எதுவும் என்ன செய்யல, பேசவில்லை. அடுத்த பகுதி என்ன என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல அதாவது உயர்த்தப்பட்ட பின்னால அவர் அந்த ஒருத்தரை பிடிச்சு கொள்றாங்க. இவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொள்றாங்க. இந்த நிலைப்பாடு சம்பந்தமா ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். கொல்லப்படுகிற நேரத்தில் அவர்களுக்கு அதாவது 2 விஷயம் சொல்றாங்க. ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுத்த ஒருவருக்கு இறைவன் அவரது உருவத்தை என்ன செஞ்சான், போட்டான். எனவே அல்லாஹ் தஆலா அவருக்கு தண்டனையாக என்ன செஞ்சான், அதை கொடுத்தான் சொல்றாங்க. இன்னொன்று ஈசா இந்த மாதிரி அதாவது முறையாக ஹவாரியூன்கள் ஒருவரே என்ன செஞ்சாங்க, இந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டார் அப்படி என்கின்ற ஒரு செய்தி சொல்ல. அப்படின்னா ஒருவர் முனாஃபிக்காக சொல்லப்படுகிறது, இன்னொருவர் அவரை ஈமான் கொண்டவராக என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. இந்த செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொன்னால், கொல்லப்படுகிற நேரத்தில் 2ல் 1 நிலை. அங்க உள்ள ஹவாரியூன்களுக்கு 100% தெரிந்திருக்க வேண்டும். என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, அவர் உயர்த்தப்பட்டு விட்டார். அதுல உள்ளவங்களுக்கு வெளியிருந்த ஹவாரியூன்கள் யாராவது இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க கொல்லப்பட்டதுன்னு என்ன செய்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு கொஞ்ச நாள்லயே உண்மை என்ன செஞ்சிருக்கும், தாய்க்கும் தெரிஞ்சிருக்கும். யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரிந்து, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பின்னால் தெரிந்ததாக தான் செய்தி வருது. அவங்க 56 வருஷம் வாழ்ந்ததாக என்ன செய்யறது வரலாறுல சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கும் என்ன பின்னாலதான் என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒட்டுமொத்த எல்லோருக்குமே என்ன தெரிஞ்சது, அவர்கள் எல்லோருமே என்ன அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டார்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சது. ஆனால் யூதர்கள் நம்பினார நம்ம கொண்டுட்டோம் சொல்லி, யூதர்கள் நம்பிட்டாங்க, நாங்க கொண்டு விட்டோம், அவர்களை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று யூதர்கள் என்ன செய்தார்கள், 100% நம்பினார்கள். ஆனால் கொஞ்சம் காலத்திலேயே செய்தி பரவிச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லல. முஃமின்களுக்கு மத்தியில் இருந்த செய்தி என்ன, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படல, நம்ம வேறொரு ஆளை போது என்ன செஞ்சிட்டோம், கொன்று விட்டோம் என்ற செய்தி பரவப்பட்டது. சிலுவையில் அறைந்து கொண்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்று யார் நம்பி இருக்க கூடாது, கிறிஸ்தவர்கள். யூதர்கள் நம்பி இருந்தாலும் இந்த நல்ல செய்தியா, அதாவது ஹவாரியூன்கள் யாரு அசல், கிறிஸ்தவர்களுடைய அசல் யாரு, ஹவாரியூன்கள். என்ன யூதர்கள் இதுக்குள்ள வரலையே, அவங்க தான் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ளலையே. மிக உயர்ந்த இடத்துக்கு போனது, முகம்மதை அல்லாஹ் இடத்துக்கு போறது இப்ப யாரு, முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மிக வழி தவறியவர்கள் தானே. அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போறத யார் முன்னிருப்பாங்க, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவர்கள் பிற்காலத்தில் அவர்களை புகழ ஆரம்பித்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஏத்துக்கினாங்க. அதுக்கு வேலை விளக்கம் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க, அவர் எல்லோருடைய பாவத்தையும் சுமந்து சிலுவையில் அறையப்பட்டாரு. அந்த எல்லா ரத்தங்களின் ஊடாக அந்த பாவம் எல்லாம் வடிஞ்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அங்க என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. அல்லாவா போயிட்டாரு, இல்லைன்னா அல்லாவுடைய மகன் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு அப்படி என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட மிக பிற்பட்ட காலத்தில் தான் ஏற்படுத்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்னால தான் இந்த சித்தாந்தம் என்ன செய்து வந்தது. அவர்கள் ஒரு நாளும் ஈசாவுடைய அதாவது தோழர்களாக இருந்தவர்கள் ஒரு நாள் இப்படி என்ன செய்யல, நம்பவில்லை என்பதுதான் எங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களை, நான் சொல்ல இருந்த மிக முக்கியமான ஒரு பகுதி என்னென்றா, அல் குர்ஆனுடைய அற்புதமான வாதம். அல் குர்ஆனுடைய
அற்புதமான வாதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனது என்ன மகன் அல்ல என்ற செய்தி அடுக்கடுக்கா குர்ஆன் என்ன செய்து, மூணுல ஒருவர் என்ற திருத்துவத்தை குர்ஆன் மறுக்குது. அவர் அல்லாதான் என்று சொல்லக்கூடிய அதையும் மறுக்குது. அதுக்கான வாதங்களை குர்ஆன் வைக்குது. ஒரே ஒரு வாதம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த உதாரணம் ஈசாவுக்கு ஆதம். ஆதமை கிறிஸ்தவர்கள் நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க. ஆதமுக்கு வாப்பா யாரு? இல்ல. மரியம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புறாங்களா இல்லையா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாப்பா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உருவாகினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உருவாகிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் அல்ல என்றால், மரியம்ல இருந்து உருவாகிய ஈசா கடவுள் அல்ல என்றது சிம்பிள். இது அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. இதுதான் உதாரணம் என்றான். சரியா? இதை நீங்க எடுக்கல, அதே தான் இதுக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் சொல்ல போனா கடவுளா நீங்க யார் எடுத்துக்கணும்? ஹவ்வாவை தான். இவங்க பெண்ணுடைய வயிற்றுல பிறந்தாங்க. அது ஒரு ஆண். ஆணிடம் இருந்த பின்னத்தை கடவுளா நீங்க எடுக்கிறதா என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்திருக்கணும் என்ற வாதம் குர்ஆன் அற்புதமா என்ன செய்யுது. இது போன்ற ஒரு 10-20 வாதங்களை குர்ஆன் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறது. அந்த பகுதியை இந்த இடத்துல இந்த நேரம் சம்பந்தமாக எனக்கு நேரம் போதாமையால பேச முடியல. இன்ஷா அல்லாஹ். ஆனா வரலாறு முடிஞ்சது. இந்த 2ஆம் பாகம் எங்கன்னு கேட்டாங்க. சரியா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நான் சொல்ல நினைத்த வரலாறு முடிந்தது. ஆனா அதுக்கு பின்னால எப்படியெல்லாம் வளர்ந்தது இந்த நூற்றாண்டு வரைக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அது தனியாக பேசப்பட வேண்டும். இந்த வாதங்களுக்கான மறுப்பு என்ற ஒரு ஹிஸ்டரி இருக்குது. இது தனியாக என்ன செய்யறோம்? பேசப்பட வேண்டும். அதை பற்றி குர்ஆன் நிறைய பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு மார்க்க விளக்கத்தை தந்து எமது மூலாதாரங்களிலேயே தெளிவான வசனங்களும் தெளிவான வாதங்களும் இருப்பது என்பதை நம்பி செயல்படக்கூடிய மக்களாகவும், மற்றைய எங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு, நாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்களுக்கு உண்மைகள் போய் சேர்க்கப்பட வேண்டும். அந்த சேர்க்கக்கூடிய சகோதரர்களாகவும் மனைவர் அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.